இந்த நிலைவரம் என்கிற ஒன்றுக்காக தாவீது ஜெபம் பண்றான். 51வது சங்கீதத்தில் நான் சொன்னது மாதிரி, கர்த்தாவே நிலைவரமான ஆவியை எனக்கு தாரும் அப்படின்னு. அப்போ இந்த 51வது சங்கீதத்தை ஏன் எழுதுறாரு அப்படின்னு பார்த்தா, வேதம் சொல்லுது தாவீது பத்சேபாளிடத்தில் பாவம் செய்ததுக்கு பிற்பாடு ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாய் அவரை எச்சரிக்கிறார். கிட்டத்தட்ட அந்த தப்பு பண்ணிட்டு பாவத்தை செஞ்சுட்டு 9 மாதம் எந்த எச்சரிப்புமே இல்லாம பத்சேபாளையே கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை இப்ப இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கும்போது தீர்க்கதரிசியின் மூலமா ஆண்டவர் பேசிட்டார். நீ பாவத்தை மறைச்சிருக்க, நீ நல்லவன் கிடையாது, நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே என்ன பண்றான்னா, அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஃபீலே ஆகுது, ஓ சரி நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஆண்டவருடைய மன்னிப்புக்காக கெஞ்சுறாரு. அப்போ இதுவரைக்கும் நான் நிலைவரமா தான் இருந்தேன், இதுவரைக்கும் நான் ஒழுங்கா தான் இருந்தேன் என் உபதேசத்துல, என்னுடைய தீர்மானத்துல. ஆனா இப்ப என்னால நிலைவரமா இருக்க முடியல. இந்த நிலைவரமான ஆவி எனக்குள்ள இருந்து எப்ப போயிருச்சு அப்படின்னு கேட்டா, ஒண்ணுதான் ஆரம்பம். எங்க அப்படின்னு கேட்டா, அந்த பத்சேபாளிடத்துல பாவம் செய்கிற அந்த அதிகாரத்தினுடைய முன்னாடி நீங்க வாசிக்கும் போது ஃபர்ஸ்ட் வசனம் என்ன சொல்லும் அப்படின்னா, ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது, ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வருகிற போது தாவீது எல்லாரையுமே யுத்தத்திற்கு அனுப்பி விட்டுட்டு இவன் என்ன பண்ணுவான், இவன் அரண்மனையிலே உட்கார்ந்து இருப்பான் அப்படின்னு பைபிள் சொல்லும். சோ அப்ப நம்பர் 1, முதலாவதாக நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையிலேயே இந்த நிலைவரம் நம்மை விட்டு கடந்து போறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய சோம்பேறித்தனம் தான் காரணம். சோம்பேறித்தனம் உள்ள, அதாவது ஒண்ணுமே செய்யாம ஃப்ரீயா இருக்கிறோம்ல, அவங்க தாங்கள் எடுத்த தீர்மானத்துல கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுன்னா நிலைநிற்கவே முடியாது. உங்களுக்கு நிலைவரம் வேண்டுமே ஆனால் நீங்கள் நிலைவரமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு தீர்மானத்தை எடுங்க. நீங்க சும்மா இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால நிலைவரமா என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. சும்மா இருக்கிற ஒரு மனிதன், சும்மா இருக்கிற ஒரு ஆத்துமா கண்டிப்பா நிலைவரமா இருக்க முடியாது. அதான் வேலை இல்லாதவங்க நிலைவரமா வாழ முடியாது. நீங்கள் தடுமாறுகிற ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க. தடுமாறுகிற ஒவ்வொரு வாலிபனையும் கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க, எப்ப நீ தடுமாறின. அவன் சொல்லுவான், அவனுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகள், அவனுக்கு செய்ய வேண்டிய வேலை ஏகப்பட்டது இருக்கும், ஏராளமா இருக்கும், அவனுடைய கமிட்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஆனா எதையுமே செய்யாம அவனுடைய மைண்ட் ஒரே ஒரு இடத்துல சுத்திட்டு இருக்குமே, ஆனால் அவனுடைய எடுத்த தீர்மானத்துல கண்டிப்பா அவனால என்ன பண்ண முடியாது அப்படின்னா நிலைவரமா இருக்கவே முடியாது. இந்த வருஷத்துல நம்ம நிறைய தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம், நிறைய பொருத்தனைகளை எடுத்திருக்கிறோம். நான் நிலைவரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நான் நம்புறேன், நீங்க நிலைவரமா இருக்கிறதுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முதல் ஆயுதம் என்ன அப்படின்னா, நீங்க எப்படி இருந்துடாதீங்க. சும்மா இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியாது. எல்லாருமே வேலைக்கா கிளம்பிட்டாங்க, எல்லாருமே யுத்தத்திற்காக புறப்பட்டுட்டாங்க. அது அந்த காலமே என்ன காலம் அப்படின்னா, ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம். வேலை 1000 இருக்குங்க, செய்ய வேண்டியது நிறைய இருக்குங்க, போக வேண்டியது நிறைய இருக்குங்க. ஆனா எங்கேயோ போக வேண்டிய ஒரு நபர் எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல. அதான் எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை. அவன் ஏற்கனவே ஆண்டவர் அவனுடைய சோர்ந்து போனவன ஆண்டவர் சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து தண்ணீரை கொடுத்து தட்டி கொடுத்து ஆண்டவர் அவனை அனுப்புறாரு. அந்த போஜனத்தினுடைய பலத்தினால அவன் மலையில 40 நாள் இரவும் பகலும் நடக்கிறான். அவ்வளவு பலத்தை கொடுத்துறாரு. ஆனா 40 நாள் படுத்து முடிச்ச உடனே திரும்பி
ஒரு இடத்துல போய் படுத்து அவ்வளவுதான், உடனே சோர்ந்து போயாச்சு. ஆண்டவர் அதுக்கப்புறம் அவனை பார்த்து தட்டி கொடுத்து உற்சாகம் எல்லாம் படுத்தல. உனக்கு இங்க என்னப்பா வேலை, உனக்கு இங்க என்ன வேலை? இன்றைக்கு நான் நம்புறேன், நம்ம நிறைய பேரை பார்த்து ஆண்டவர் அப்படிதான் கேட்கிறாரு, உனக்கு இங்க என்ன சொல்லுங்க, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இந்த தெருவில் என்ன வேலை, உனக்கு இந்த வீட்டில் என்ன வேலை, உனக்கு இந்த ரூம்ல என்ன வேலை, உனக்கு இங்க என்னப்பா வேலை? நீ நிக்க வேண்டிய இடம், நீ போக வேண்டிய இடம், நீ செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. ஸோ இன்றைக்கு ரொம்ப கவனமா கவனிங்க. சோம்பேறித்தனத்திற்கு இடத்தை கொடுத்துட்டீங்க, உங்களால என்ன பண்ண முடியாது, நிலையா இருக்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், நான் ஆண்டவரே நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணுவேன், இன்னைக்கு ஒரு 3 மணி நேரம் நான் இன்னைக்கு ஜெபம் பண்ண போறேன், இன்னைக்கு உபவாசம் இருப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறோன்னு வைங்களேன். இந்த தீர்மானத்துல ஏன் நம்மளால நிலை நிற்க முடியல அப்படின்னா, இந்த தீர்மானம் எடுக்கிறதற்கு முன்பாக ஒருவேளை ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், உங்க மனசு என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அடுத்து ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த ப்ரோக்ராம் முடிகிறதுக்கு 1/2 hour ஆகும்னு வைங்களேன், உடனே மாற்றும் போது அடுத்த ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு அப்படின்னு வைங்களேன், சரி இதுவும் முடிச்சுட்டு அடுத்தது அது டிவி ப்ரோக்ராம்ஸை விட்டுருங்க. ஒருவேளை நீங்க இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணணும், இன்னைக்கு ஒரு 3 மணி நேரமாவது ஜெபிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். ஆனா நமக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, அசதியா இருக்கு, இந்த கிளைமேட் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால நமக்கு நல்ல தூக்கம் வருதுன்னு வைங்களேன். சரி ஒரு 1/2 மணி நேரம் கூட படுத்துட்டு நம்ம திரும்ப எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா என்ன பண்ணிடலாம், ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா நான் சொல்றேன், நீதிமொழிகளை மாதிரி நம்ம 1/2 மணி நேரம் படுக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு, ஆமா நம்ம தூக்கத்தை விட்டு 1/2 மணி நேரத்தை தள்ளி போடுற ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில 24 மணி நேரத்தையும் தள்ளி போடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களை பார்த்து கேட்கிறேன், ரொம்ப டயர்டா இருக்குது, நீங்க நைட்டு தூங்கிட்டீங்க, இப்ப காலைல எந்திரிக்க போறீங்க, ஒரு 1/2 மணி நேரம் தாண்டி டயர்டு முடிச்சதுக்கு அப்புறம் எந்திக்கலாம் அப்படின்னு சொன்ன எத்தனை பேருடைய வாழ்க்கையில டயர்டு முடிஞ்சு எந்திரிச்சிருக்கிறீங்க? நீங்க எவ்வளவு லேட்டா எந்திரிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் நமக்கு டயர்டு அதிகமாகுமே தவிர டயர்டு குறையாது. குறைஞ்சிருக்கா? நம்மளா வலுக்கட்டாயமா ஐயோ டைம் ஆச்சுடா அப்படின்னு தான் எந்திரிச்சிக்கமே தவிர தூக்கத்துல திருப்தியாகி எந்திரிக்க முடியாது. அப்போ ஒன்றை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நிலைவரம் எதுல போகுது அப்படின்னா, நம்முடைய சோம்பேறித்தனம் நம்மளை நிலையா ஒரு இடத்துல என்ன பண்ணாது, நிற்க வைக்காது. இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையில ஒரு சோம்பேறித்தனம், ஒரு அசால்ட்டா விட்டுட்டான். சரி நம்ம தான் யுத்தத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, இப்பதான் எல்லாரையும் உருவாக்கி விட்டுட்டோம்ல, எல்லாம் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அது வரைக்கும் ரெஸ்டே எடுத்தது இல்லை. அவன் ரெஸ்ட் எடுக்கிற ஆளும் கிடையாது. ஏன் அப்படின்னா, அதான் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுறதற்காக அவன் ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, நீ நிறைய ரத்தத்தை சிந்தி இருக்கப்பா, நீ நிறைய யுத்தத்தை பண்ணி இருக்கப்பா, அதனால என் ஆலயத்தை நீ என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லுவாரு. அப்போ ஒன்று நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், அவ்வளவு யுத்தத்துல ரொம்ப தீவிரமா இருந்த ஆளு, ரெஸ்டே எடுக்காத ஆளு, தன்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு சோம்பேறித்தனம் அவனுடைய கால்களை வழுவ செஞ்சிருச்சா? அவன் எடுத்த உறுதியில் அவனால நிக்க முடிஞ்சிருச்சா? அதனாலதான் சொல்றேன், நிலைவரமான ஆவிய எனக்கு திரும்பவும் என் உள்ளத்துக்குள்ள சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னா, இந்த வேலையை விட்டு என்னைக்கு தான் ஓஞ்சு ரெஸ்ட் எடுப்பேனோ பா, எப்பதான் நான் இந்த மாதிரி எப்பதான் ஒரு இடத்துல அமைதியா காலுக்கு மேல கால் போட்டு உட்காந்து டிவியை பார்த்துட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு நிக்கிற நாள் வருமோ அப்படின்னு. சில அம்மாவங்க நினைப்பாங்க, எனக்கு ஒரு மருமகன்னு ஒன்று வந்துட்டா அப்படின்னா நல்ல சோறாக்கி கொடுத்து நம்மளை நல்ல ராஜாத்தி மாதிரி பார்த்துக்கிற மாதிரி ஒரு மருமக வருமாட்டா அப்படின்னு. அது நிறைய வீட்டில் நடக்க போறதும் இல்லை, நடக்கிறதும் இல்லை, அது வேற கதை. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அப்படி நினைக்காதீங்க. நான் உயிருள்ள வரைக்கும்
நானே ஓடணும் ஆண்டவரே, என் வேலையை நானே செய்யணும் ஆண்டவரே, என் துணியை நானே துவைச்சு போடணும் ஆண்டவரே. நான் யாரையுமே டிபெண்ட் பண்ணி வாழ்றது மாதிரி என்னை வச்சுக்காதீங்க. அப்படி வச்சுக்கிறதா இருந்தா அன்னைக்கே என் உயிரை எடுத்துருங்க ஆண்டவரே. அதுக்கு மேல இந்த உலகத்துல நான் உயிரோட இருக்க கூடாது. ஏன் அப்படின்னா, எவ்வளோ தங்கமான மருமகளா இருந்தாலும், எவ்வளோ தங்கமான மருமகனா இருந்தாலும், எவ்வளோ நல்ல மகளா இருந்தாலும் கண்டிப்பா அவர்களுக்கு சலிப்பு தட்டுமா சொல்லுங்க. நிறைய வயதான அம்மாங்க வீட்டில் இன்னைக்கு வேலைக்காரங்களா தான் இருக்காங்க. வேலைக்காரங்களா மாத்திட்டாங்க. அவங்களுடைய பிள்ளைகளை பார்க்கறதுக்கும் பாருங்க, அழகா பிள்ளைங்களை பெத்து போட்டுட்டு வயசானவங்களுடைய கையில விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடும். இன்னைக்கு நிறைய அம்மாங்க வீட்டில் ஆயா மாதிரி வேலை பார்த்து தான் இருக்காங்க. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கணும், நான் ஒரு இடத்துல அமைதியா உட்காரணும், எனக்கு ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சோம்பேறித்தனம் என்கிறது ஆகவே ஆகாது. நானும் இன்னைக்கு இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது ஆண்டவரிடத்துல அப்படிதான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்படிப்பட்ட இந்த 2021 வருஷம் உங்களுடைய மனசுல அப்படி வரவே கூடாது. இந்த வருஷமாவது எனக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்கட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வருஷம் நான் போன வருஷத்தை விட அதிகமா ஓடணும்னு நினைக்கிறேன். இந்த வருஷத்துல நிறைய ஓடணும் ஆண்டவர். ஏன் அப்படின்னா, அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு காரியத்துல உங்களால நிலைவரமாய் நிலைவரத்திற்கு ஆப்போசிட், நிலைவரத்தினுடைய எதிரி யார் அப்படின்னு கேட்டா, சோம்பேறித்தனம் நிலைவரத்தினுடைய எதிரி. சோம்பேறித்தனம் நிலைவரத்தினுடைய எதிரி. நீ பாருங்க, ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்குது, திருச்சபையில நடக்குது. எத்தனையோ பெண்மணிகள், எத்தனையோ வீட்டில் இருக்கிற குடும்ப பெண்கள் இன்னைக்கு எங்க தான் உட்காந்துருக்குறாங்க? வர முடியாம வீட்டில் ஆராதனை அட்டன் பண்றவங்க அது வேற, ஓகே. வீட்டில் இருந்தாவது அந்த ஆராதனையில அவங்க கலந்துக்கிறாங்களே, இந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கட்டும். அதல்ல, வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் இந்த செய்தியை, இந்த வொர்ஷிப்பை வீட்டில் பார்க்கவே முடியாது. ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா, ஒரு சோம்பேறித்தனம். கிளைமேட் இப்படி இருக்குது, நான் இனி குளிக்கணுமே, நான் இனி துணியை அயன் பண்ணணுமே, நான் இனி அவ்வளவு தூரம் நடந்து போகணுமே. சொல்லுங்களேன், எல்லாத்தையும் ஒரு கணக்கு பார்த்து நான் போகணுமே அப்படின்ட்டு, சரி இனி ஞாயிற்றுக்கிழமை, நாளானைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரே அடியா. ஹலோ, இந்த ஒரே அடியா இந்த வார்த்தை கர்த்தர் ஒரே அடியா அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே அடியா நம்ம இனி ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கலாம். ஒரே அடியா. இது என்ன, எதனுடைய ஆரம்பம் அப்படின்னு கேட்டா, சோம்பேறித்தனத்தினுடைய ஆரம்பம். இது நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை நிலையா இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்துல ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் கூட நான் தவறக்கூடாது அப்படின்னு ஒரு பொருத்தனை எடுப்பீங்க அப்படின்னா, இந்த சோம்பேறித்தனம் உங்களை நிலைவரமா இருக்க கூடாது. அப்போ நம்பர் 1 ஃபர்ஸ்ட் நம்ம அறிஞ்சிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியம் என்னன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, நான் என்ன பண்ணணும்னா சுறுசுறுப்பா இருக்கணும் ஆண்டவரே, சுறுசுறுப்பா இருக்கணும் ஆண்டவரே. அதான் ஆண்டவர் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, நீ எறும்பு இடத்தில் போய் யார்கிட்ட கற்றுக்கணுமாமா? அதற்கு ராஜாவும் பிரபுவும் யாருமே இல்லை. ஆனா அது தன்னுடைய வாழ்க்கையில சேர்த்து வைக்கிற ஒரு பழக்கத்தை அது தனக்கு வச்சிருக்குப்பா. அது உட்கார்றதில்ல. ஏன் அப்படின்னா, ஒரு காலம் நம்ம நினைச்சா கூட வீட்டை விட்டு வெளியே போக முடியாத ஒரு காலம் வரும். அந்த காலத்துக்கு நம்ம யாரிடத்துல போய் டிபெண்ட் பண்ண கூடாது அப்படின்றதுக்காக ஏற்கனவே அது என்ன பண்ணுதாமா, தனக்கான ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது. அப்ப ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைய பார்த்து சொல்றாரு, நீ எறும்பு புத்துக்கு முன்னாடி போய் நின்று பாருப்பா, எறும்ப பாருப்பா, அப்பதான் உனக்கு தெரியும். அப்போ இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானத்தோட போறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு 2021 ஆண்டு என்ன பண்ணுங்க, நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்ன சுறுசுறுப்பா சொல்லுங்க. என்ன ஆண்டவர் எப்படி வைக்கணும், என்ன அப்படியே உங்களுடைய, அதான் ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, உங்களுடைய மாமிசம் பலவீனம் உள்ளது, ஆனா உங்களுடைய ஆவி உற்சாகம். அது நீ ஆவியில ஜெபிக்கும் போது, ஆவியில களி கூறும் போது, உங்களை அறியாமலே உங்களுடைய சரீரம் பலன் அடையும்.
உங்களுடைய இருதயம் பலன் அடையும். அதனால எல்லாரும் இந்த வருஷத்துல நான் நிலைவரமா இருக்கிறதுக்கு மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, நான் சும்மா இருந்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பா எடுத்த தீர்மானத்துல நிலைவரமா இருக்க. ஆமேன்னு சொல்லுங்கள். போன வருஷம் தான் பைபிளை ஒரு டைம் வாசிச்சு முடிப்போன்னு தீர்மானம் எடுத்தோம். ஆனா போன வருஷம் வாசிச்சு முடிக்க முடியல. இந்த வருஷமும் 1ஆம் தேதி அதே தீர்மானத்தை எடுத்தோம். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள பைபிளை ஒரு டைம் நம்ம என்ன செய்வோம், வாசிச்சு முடிச்சிருவோம் அப்படின்னு. ஆனா நம்ம நிறைய பேர் இன்னும் என்ன பண்ணவே இல்லை, ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. தேதி இன்னைக்கு என்ன ஆச்சு, தேதி தாண்டிருச்சு. ஆனா நம்ம மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, சரி 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 எல்லாம் ஒரே நாள் உட்காந்து 10 நாளைக்கு உள்ளது சேர்த்து என்ன பண்ணிடலாம், ஒரே அடியா முடிச்சிடலாம், நம்ம எல்லா அதிகாரத்தையும் சேர்த்து நம்ம முடிச்சிருவோம் ஒரு நாள் ஃப்ரீயா உட்காந்து அப்படின்னு இந்த சோம்பேறித்தனமானது நம்மளை அப்படியே தள்ளி போட்டுட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, நான் நிலைவரமா இருக்கிறதற்கு எனக்குள்ள அந்த சோம்பேறித்தனத்தை என்ன செய்யுங்க ஆண்டவரே, எடுத்து போட்டு ஒரு சுறுசுறுப்பை. அதான் அவன் ஜெபிக்கிறான், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேல உயர்த்தி, கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். சொல்லுங்க எல்லாரும், கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. சொல்லோ, என் பலனும் நீரே, உம்மை தேடுகிறே. கைய மேல உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும், கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். சொல்லுங்க எல்லாரும், கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். எல்லாரும் சேர்ந்து, என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, வாஞ்சிக்கிறே. என் பலனும் கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ நம்பர் 1, முதலாவதாக நம்ம நிலைவரமா நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது முதல்ல என்ன அப்படின்னா, சோம்பேறித்தனம் இல்லைன்னா சும்மா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறது நம்முடைய நிலைவரமா நம்மளை இருக்க விடாது. அப்போ இந்த வருஷம் நிலைவரமா நான் வாழணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே எதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும், அதான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நம்ம மனசு ஒரு காலம் என்ன பண்ணிடக்கூடாது, நினைச்சிடவே கூடாது. நீங்க தள்ளி போட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப உங்களால அந்த காரியத்தை என்ன பண்ண முடியாது. நான் சொல்றேன், ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், பிசாசனுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரமே என்ன அப்படின்னா தள்ளி போடுறது. ஹலோ, புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? உங்களுடைய பொருத்தனைகளை, உங்களுடைய தீர்மானங்களை தள்ளி போட பண்ணுகிறவன் பிசாசு. நீங்க இந்த சாலோமன் ராஜ்யபாரம் பண்ணினாரு. இப்போ சாலோமனுடைய மகன் ராஜ்யபாரம் பண்றார். அப்போ ஜனங்கள் எல்லாரும் கேக்குறாங்க, இந்த மாதிரி உங்க அப்பா பாரமான ஒரு நுகத்தை என் மேல எங்க மேல வச்சாரு, எங்களுடைய பாரத்தை கொஞ்சம் லகுவாக்குங்க அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே இவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, அப்படியா அவங்க எல்லாம் நெருக்கத்துல வர்றாங்க, அவ்வளவுதான், நீ ராஜாவா இன்னொருத்தன ராஜாவா ஏற்பாடு பண்ணணுமா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல வர்றாங்க. அப்ப வரும்போது இந்த சாலமோனுடைய மகன்
சில தீர்மானங்களை உடனே எடுத்துடணும், சில முடிவுகளை உடனே நம்ம செஞ்சிடணும். சில முடிவுகளை கொஞ்சம் லேட்டா நம்ம வந்து செய்யறதுல தவறல்ல, சில முடிவுகளை உடனே நம்ம எடுத்தாகணும். ஆனா இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நீங்க போயிட்டு 3 நாள் தாண்டி வாங்க அப்படின்னா, இந்த சாலோமோனுடைய மகன் அப்படின்னு சொன்னாலே காலதாமதமானவன் அர்த்தம். இவன் இந்த 3 நாள் தாண்டி வாங்கன்னு சொன்னான் பாருங்களேன். இந்த 3 நாள் தாண்டி வாங்கன்னு சொன்ன உடனேயே இவன் இப்ப என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, தன்னுடைய பக்கத்துல இருக்கிற வாலிபர்களை கூப்பிட்டு பேசுறான். இவங்க இப்படி வந்து கேட்கறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. வாலிபர்கள் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது, இப்பவே தாழ்ந்து போயிட்டோம் அப்படின்னா அவன் பெரிய ஆளா மாறிடுவான். அதெல்லாம் உங்க அப்பா வந்து அவங்கள அப்படி நடத்தினார் அப்படின்னா இன்னும் பாரமான நுகத்தை நான் வைப்பேன்னு சொல்லுங்க அப்படின்னு அப்படியே பயங்கரமா இது பண்ணி விட்டுருவாங்க. ஆனா திரும்ப வந்து வயசானவங்கள்ட்ட போய் கேட்பான், நீங்க என்ன சொல்றீங்க? உடனே அவங்க சொல்லுவாங்க, ஏப்பா அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், உங்க அப்பா 1000 பொண்ணு கட்டி இருக்கிற சொத்தெல்லாம் என்ன பண்ணி விட்டாரு, அழிச்சு விட்டாரு, ஆண்டவருக்கு பிரியமா நடக்கல, ராஜ்யத்துல இருக்கிற ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு, நீ ஒண்ணு பண்ணு, நீ அவங்களை கொஞ்சம் அவனுடைய பாரத்தை லகுவாக்குவேன்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுது, சாலமோனுடைய மகன் தன் மத்தியிலே இருந்த முதியோர்களுடைய ஆலோசனையை கேட்கறத விட யாருடைய ஆலோசனையை கேட்டானாமோ, வாலிபர்களுடைய ஆலோசனையை கேட்டு 3 நாள் தாண்டி தன்னை தேடி வந்தவங்கள்ட்ட இன்னும் நான் அதிகமாக்குவேன்னு சொல்லிவிட்டான். அவனுடைய ராஜ்ய பாரம் 2ஆக பிரிஞ்சிச்சு. அது வரைக்கும் இஸ்ரவேல் என்கிற ஒரே ராஜ்ய பாரம், 12 கோத்திரம். ஆனா இப்போ அப்படியே பிரிஞ்சிச்சு, 11 ஒரு பக்கத்துல சேர்ந்துச்சு, ஒரு கோத்திரத்துக்கு ராஜாவாய் மாறின. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? காலதாமதம். என்னது சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே அதுல யோக்கியம் அப்படின்னு சொல்ல வரல, ஆனா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் தரணும். சிலதுல ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்ம காலதாமதமா என்ன பண்ணக்கூடாது. மத்தியானம் உங்களுக்கு ரொம்ப நல்லா பசிக்குதுன்னு, இதை பயங்கரமா பசிக்குது, பசிக்கிற நேரத்துல சாப்பாடு இல்லை, ஆனா அந்த பசி நேரம் தாண்டிருச்சு. இப்போ ஒரு 4 மணிக்கு உங்களுக்கு முன்னாடி சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் வைக்கப்படுது. நமக்கு நிறைய பேருக்கு என்ன பண்ண முடியாது, டைம் மீறிடுச்சு. ஆனா அந்த டைம்ல கிடைச்சிருந்தா, காலதாமதம்ன்றது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆபத்து. சில காரியத்துல கண்டிப்பா ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, தாமதம் பண்ணிடவே கூடாது. மன்னிப்பு கேட்கறதுல, கசப்ப மாத்துறதுல, ஜெபிக்கிறதுல, ஆண்டவருடைய விஷயத்துல கண்டிப்பா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, காலதாமதம் பண்ணவே கூடாது. ஒரு வீடு மலையில இடிஞ்சு இருக்கிற ஒரு சூழ்நிலை, அந்த வீடை ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அதே போல அந்த வீட்டில் இருக்கிற ஒரு அம்மாவுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய், அவங்களுக்கு அநேக நாட்களாக சீட்டு கட்டின பணம் வந்து 1 லட்சம் ரூபாய் வந்துருச்சு. அவங்க வீடு வந்து இப்போ பக்காவா ரெடி பண்ற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஆனா அவங்க வந்து ஒரு பொருத்தனை எடுத்திருந்தாங்க, திருச்சபைக்காக, ஆலயத்திற்காக நான் வந்து எனக்கு இந்த பணம் வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு நான் வந்து டொனேஷன் ஆலயத்துக்கு கொடுத்துட்றான்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு முன்னாடி வீடு இப்போ ரெடி பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது, 1 லட்சம் ரூபாய் கையில் இருக்குது. இப்போ எதுக்கும் கொடுக்கணும். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எதை காலதாமதம் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ அவசரம் எது, வீடு. நம்ம அந்த வேலையை முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் ஆண்டவருடைய காரியத்தை நம்ம நேர்த்தியா பார்க்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா அவங்க அந்த அம்மா வந்தாங்க, என் கையில் அந்த காணிக்கையை கொடுத்துட்டு சொன்னாங்க, பாஸ்டர் நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், நான் ஒரு பொருத்தனை எடுத்தேன், அதை கண்டிப்பாக செலுத்தணும். ஆனால் என் வீடு இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கு. உடனே நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா, நமக்கு இப்போ ஒன்றும் அவசரம் கிடையாது, நம்ம நாளைக்கே போய் அதை வாங்க போகிறதும் இல்லை. ஒன்று பண்ணுங்க, நீங்கள் வீட்டை முதல்ல ரெடி பண்ணுங்க, ஒரு 6 மந்த் 7 மந்த் தாண்டட்டும், இல்லைன்னா மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து செலுத்துங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்கிறேன். உடனே ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பாஸ்டர், மனுஷனும் குரங்கும் ஒன்று பாஸ்டர் அப்படின்னாங்க. எனக்கு பக்கீரன் ஆயிடுச்சு. மனுஷனும் குரங்கும் ஒன்று பாஸ்டர், இந்த குரங்குனுடைய புத்தி மாறி மாறி தாவுது பாருங்க, மரத்துக்கு மரம்.
அதே மாதிரி மனுஷனுடைய புத்தி நிமிஷத்துக்கு நிமிஷம் தாவிரும். நான் இப்ப செலுத்தாம போயிட்டேன் அப்படின்னா என் புத்தி குரங்கு புத்தி, அது திடீர்னு மாறிடும். அப்புறம் கொடுக்க முடியாம போயிடும். என் வீடு எப்படி கிடந்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா கொடுத்துதான் ஆவேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. நான் அழுகையோட கண்ணீரோட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த அம்மாவுக்கு எப்படியாவது ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றேன். ஆனா அடுத்த வாரத்திலே அவங்க சாட்சி சொல்லிட்டாங்க. அவன் மகன் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் பேசாது இருந்த மகன் திடீர்னு ஒரு நாள் அவங்களுடைய தகப்பனை பார்த்து ரோட்ல பார்த்து பேசி, என்ன நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி வீட்டுக்கு வீடு இந்த மாதிரி நிலைமையில இருக்கேன்னு பார்த்துட்டு 4 லட்சம் ரூபாய் கையில் கொடுத்துருக்குறேன். 4 lakhs rupees. இந்த வீடை ஏன் இப்படி வச்சுட்டு இருக்கிறீங்க, கடவுள் என்ன ரொம்ப நல்லா ஆச்சரியச்சிருக்கிறாரு, நீங்க நல்லா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்க சொன்ன போது ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ நான் ஆண்டவருக்குள்ள நான் நம்புறேன், நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளே மிகப்பெரிய அவசியமானது என்ன அப்படின்னா, இந்த காலதாமதம் அப்படின்றது நமக்கு இருந்துடவே கூடாது. ஆமே, அதற்காக சூழ்நிலையை பார்க்க வேண்டாம்னு சொல்லல. ஆண்டவருடைய விஷயத்தை பொறுத்த அளவில் ஒரு ஜெபம், ஒரு உபவாசம், ஒரு பைபிள் ரீடிங், இப்படிப்பட்ட விஷயத்துல காலதாமதம் பண்றதற்கு சத்ரு உங்களை ஏவிட்டே இருப்பான். பொதுவாக நீங்க நினைச்சுங்க, காலையில நீங்க எழும்புறதுக்கு 1 மணி நேரம் காலதாமதம் பண்ணிட்டீங்கன்னா 24 மணி நேரம் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமானதா தெரியும். உங்களுக்கு அந்த நாள் உங்களுக்கு ஒண்ணுமே இருந்திருக்காது. நீங்க ஒண்ணும் செஞ்சிருக்க மாட்டீங்க அன்னைக்கு. ஆனா காலையில ஒரு 5 மணி இல்ல 6 மணி கரெக்டா நீங்க எந்திரிச்சிருங்க, அன்னைக்கு உங்களுக்கு நிறைய வேலை நடந்தது மாதிரி இருக்கும், நீங்க நிறைய செஞ்சது மாதிரி இருக்கும், அன்னைக்கு உங்களுக்கு நிறைய டைம் இருக்கிறது மாதிரி தெரியும். ஆனா 9 மணிக்கு எந்திரிச்சிங்க அப்படின்னா சுத்தி முத்தி பல்ல விளக்கிட்டு பாக்குறதுக்குள்ள மணி என்ன ஆயிருக்கும்னா 12 ஆயிருக்கும். கணவனாருக்கு ஒழுங்கா சாப்பாடு கொடுத்துருக்க முடியாது, டிஃபன் கொடுத்துருக்க முடியாது, பழைய சோறை தயிரை போட்டு இந்த மழை காலத்துலையும் பிசைஞ்சு கொடுக்குற மாதிரியே இருக்கும். அப்புறம் வீட்டுக்குள்ள சண்டை வரும். காலையில் எனக்கு ஒரு சாப்பாடையாவது நல்ல ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறீங்களா, ஒரு டம்ளர் தண்ணியாவது ஒழுங்காக கொடுக்குறீங்களா. சுக்கு காப்பியும் 6 நாள் 7 நாளெல்லாம் வச்சு சூடு பண்ணி கொடுக்குறவங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. ஆமாம், கேட்டால் சுக்கு காப்பியை நிறைய நாள் வச்சுக்கிறது நல்லதுன்னு வைங்க. 4 நாள் வச்சுக்கிட்டா அதனுடைய பலன் எல்லாம் குறைஞ்சு போகாது அப்படின்னு. பலன் குறைஞ்சு போகாது, நம்முடைய சோம்பேறித்தனம் அப்படியெல்லாம் நடத்தும் நம்மளை. அப்போ நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு இந்த ஆண்டுல ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரே, நான் நிலைவரமாய் நிற்கிறதற்கு எனக்கு ஒரு கிருபை வேணும். நான் காலதாமதம் எதுலையுமே என்ன செய்யக்கூடாது. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, காலதாமதம் ரொம்ப டேஞ்சர்னு சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க, ஒவ்வொருத்தரையும் பார்த்து, காலதாமதம் ரொம்ப டேஞ்சர். ஆமே, ஆராதனைக்கு வர்றதற்கு கூட காலதாமதம் ரொம்ப சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்காக பேச வேண்டியதை ஒருவேளை ஃபர்ஸ்ட்லயே பேசியிருப்பாரு. நீங்க எப்ப வருவீங்க? லேட்டா வருவீங்க. லேட்டா வந்தா உங்களுக்கு திரும்ப என்ன செய்யாது. காலதாமதம் என்கிறது ஒரு மிகப்பெரிய ஆபத்து, ரொம்ப டேஞ்சர். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவருடைய வருகைக்காக எத்தனை கன்னிகைகள் ஆயத்தமானாங்க? எத்தனை பேரு? 10 பேர் ஆயத்தமானாங்க. இந்த 10 பேர்ல 5 பேருக்கு என்ன இருந்துச்சு? எண்ணெய் இருந்துச்சு. ஆனா 5 பேருக்கு என்ன இல்லை. இவங்க போய் கேட்கறாங்க, கொஞ்சம் எண்ணெய் எங்களுக்கு தாங்க. உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கும் பத்தாம எங்களுக்கும் பத்தாம போறதுக்கு நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, விற்கிறதுக்கு நிறைய பேர் ரோட்ல இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் நீங்க என்ன பண்ணுங்க. இவங்க அது வரைக்கும் 50 நாள் வெயிட் பண்ணாங்களோ, 100 நாள் வெயிட் பண்ணாங்களோ, 500 நாள் வெயிட் பண்ணாங்களோ தெரியல, 500 நாள் வரைக்கும் அவைலபிளா தான் இருந்தாங்க, அந்த இடத்துல தான் இருந்தாங்க. ஆனா இப்போ எண்ணெய் வாங்குறதுக்கு போயிட்டாங்க. இப்ப யாரு வர்றது? மணவாளன் வந்துட்டாரு. ஃப்ளைட் வந்துருச்சு, ஃப்ளைட் வந்துருச்சு அப்படின்னு தூரத்துல இருந்து பாக்குறாங்க. பார்த்த உடனே குடு குடு குடுன்னு ஓடுறாங்க. மணவாளன் வந்து விட்டார், மணவாளன் வந்து விட்டார், அதோ ஏறாங்க. ஆனா ஃப்ளைட் இன்னும் மூவ் ஆகல, ஆண்டவர் இன்னும் கிளம்பல, அங்கதான் இருக்குது. ஆனா கதவு பூட்டப்பட்டுருச்சு. அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்களுடைய காலதாமதம் ஒரு நாள் கிடையாது,
2 நாள் கிடையாது, செகண்ட்ஸ். ஆனா கதவு பூட்டப்பட்டுச்சு. திரும்ப அந்த கதவு என்ன பண்ணல. நீங்கள் நோவாவுடைய நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா, நோவா வந்து எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 120 அப்படியே பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பாரு. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோராஜ்யம் சமயமா இருக்குது, மழை வரப்போகுது, மழை வரப்போகுது. எல்லாரும் அவரை என்ன சொன்னாங்க? பைத்தியக்காரன், பைத்தியக்காரன், பைத்தியக்காரன் அப்படின்னு. இப்ப மழை ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நீங்க அதை ரொம்ப அழகா வாசிக்க முடியும். எல்லாரையும் உள்ள தள்ளி விட்டுட்டு ஆண்டவர் வந்து கதவை அடைத்தார் அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படின்னா, இவன் பாட்டுக்கு எவனோ ஒருத்தன் வெளியிலேருந்து கத்துறான்னு சொல்லி இவன் பாட்டுக்கு கதவை திறந்து விட்டு தண்ணி எல்லாம் உள்ள வந்துடும் நினைச்சாருன்னு தெரியல, கதவை அடைச்சார். இப்போ அத்தனை பேரும் தண்ணியில் மூழ்கிறவங்க நோவாவை பார்த்து எங்களுக்கு இறங்கும் இறங்கும் இறங்கும்னாலும் கதவை என்ன செய்யப்படலை, திறக்கப்படலை. ஸோ காலதாமதம் ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். அப்போ இன்றைக்கு எல்லாரும் ஆண்டவரத்தில் கேட்க, ஒரு புது வருஷத்துக்குள்ள போறோம், எனக்கு அந்த கிருபை வேணும் ஆண்டவரே. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் காலைதோறும் உங்களுடைய கிருபைகள் எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க ஆண்டவரே. காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். வீணையே விழியுங்கள், சுரமண்டலமே விழியுங்கள், நான் காலையில எந்திரிச்சிருப்பேன். அப்படின்னா நான் சொல்லுவேன், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் நைட்டே அவன் என்ன பண்றான் அப்படின்னா ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். பொதுவாக அந்த காலத்துல இருக்கிற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஒரிஜினலா உண்டாக்கப்பட்டது. இன்னைக்கு இருக்கிற அந்த கீபோர்ட் எல்லாம் எலக்ட்ரிக். ஆனா அன்னைக்கு இருக்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கையிலேயே செய்யறது. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்மு, தவலா இதெல்லாம் எதில் அப்படின்னா தோலில் உண்டாக்கப்பட்டது. ஆட்டு தோல், நல்ல தோலை எடுத்து அதில் உண்டு பண்ணுவாங்க. இப்போ பொதுவாக வந்து இந்த மியூசிக் சிஸ்டம், இந்த பிஏ சிஸ்டம், இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம் வந்து கையில் செய்யப்பட்டது எல்லாம் என்ன பண்ணுன்னா, காலையில் ஒரு டோன் இருக்கும், நைட்டு ஒரு டோன் இருக்கும், மத்தியானம் ஒரு டோன் இருக்கும். அதனால தான் இந்த தபலக்காரங்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் கையில் ஒரு சுத்தியல் வச்சுட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்கல்ல? அந்த பேகுக்குள்ளேயே ஒரு சுத்தியல் இருக்கும். அந்த சுத்தியல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சைடில் இந்த கட்டை இருக்கும் பாருங்களேன், தட்டுவாங்க. தட்டிட்டு அடிச்சு பார்ப்பாங்க, ஏய் கரெக்டாக இருக்குதா, ஸ்வரம் கரெக்டாக செட் ஆகுதா அப்படின்னு அவங்க செக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க கொண்டு போய் நல்ல ஸ்வரத்தோட தான் பேக் பண்ணி வைப்பாங்க. ஆனால் காலையில் ஆனால் அந்த ஸ்வரம் மாறி இருக்கும். அந்த குளிருக்கு தாங்காம அந்த தோலெல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆயிருக்கும். அதனால தான் இவன் என்ன பண்றான் அப்படின்னா, நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடியே தாவீது அவனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை எல்லாம் எடுத்து கரெக்டாக டியூன் பண்ணி வைக்கிறான். எதுக்கு? வீணையே விழியுங்கள். நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இவன் நைட்டு ஃபுல்லா டியூன் பண்ணி வச்சுட்டு போயிருப்பான். காலையில பார்த்தா அது அடிக்கிற கூடுறதுல அது வந்து ஸ்வரம் எல்லாம் இருந்திருக்கும். அப்பதான் அதை பார்த்து கேட்டிருப்பான், வீணையே விழி, சுரமண்டலமே விழி, நான் அதிகாலையில நான் ராஜா அப்பா, நான் கிங்கு, எத்தனையோ ஜனங்களை அரசாள்றேன், எத்தனையோ ஜனங்களை வழி நடத்துறேன், நானே காலாங்காத்துல எந்திரிச்சு உட்காந்து இருக்கிறேன், காசு கொடுத்து உன்னை வாங்கி வச்சுக்கிறேன், நீ ஏன் இன்னும் தூங்கிட்டு இருக்கேன்னு கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நம்ம எல்லாருமே இன்றைக்கு கேட்போம், ஆண்டவரே எனக்கு வாழ்க்கையில காலதாமதம் எதுலையுமே என்ன செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. கை அப்படி மேல உயர்த்தி, கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. சொல்லு சத்தமா, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை. ஒரு விஷயம் கூட கைய மேல வைத்து சத்தமா சொல்லும், கர்த்தாவே ஏற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும்.
பாடுத்தோம். சொல்லுங்க ஒரு விஷயம் கூட, கர்த்தாவே என் பலனும் நீரே, என் கோட்டை நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. என் பலனும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் என் கோட்டையும் நீர், உம்மை தேடுகிறே. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க. சோ ஆண்டவரே, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்துக்குள்ளே உயிர்ப்பியும் எனக்கு தாரும். நிலைவரமான இந்த ஒரு வருஷம் மட்டும் நீங்க நிலைவரமா இருந்து பாருங்க, உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸே வித்தியாசமா இருக்கும். எந்த ஆண்டு நீங்க நிலைவரமா ஒண்ணுல இருக்கிறீங்களோ அந்த ஆண்டு தான் நீங்க வளருவீங்க. அந்த ஆண்டு தான் நீங்க பலன் அடைவீங்க, புஷ்டி ஆவீங்க. அப்பதான் உங்களுக்கு சஞ்சலமே இல்லாத நாட்களாமா. ஆனா நிலைவரமே இல்லாம புடுங்கி புடுங்கி நடப்படுகிற மனுஷன் எப்படிதான் இருப்பாங்க அப்படின்னா, நோஞ்சான மாதிரி. அவங்களுக்கு என்ன இருக்காது? பலனே இருக்காது. அவங்களுடைய வேறு மண்ணுக்கு அடியில் ஆழமா போயிருக்காது. ஒரு காத்துக்கு ஒரு மழைக்கு அந்த மரம் தாங்காது. அப்போ ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதம்ன்றது இந்த ஆண்டு கர்த்தர் என்ன தரணும் அப்படின்னா, ஆண்டவரே ஒரு நிலைவரமான ஆவி. ஆமென். நம்ம இன்னைக்கு உள்ள ஃபாஸ்டிங் பிரேயர்ல எதை தியானிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு எப்போ நிலைவரமான ஆவி தனக்குள்ள வருது, இல்லைன்னா எப்போ நிலைவரமான ஆவி நம்மளை விட்டு போகுது அப்படின்றத நம்ம தியானிக்கிறோம். கவனிங்க. நம்பர் 2, இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே நிலைவரமான ஆவி நம்மை விட்டு போகிறதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நன்றாய் எல்லாரும் கவனமாய் கவனிக்கணும். நீங்க ஒரு காரியத்துல டைம் டேபிள் இல்லை அப்படின்னா ஒழுங்கும் கிரமமும் இல்லாத வாழ்க்கை நிலைவரமா இருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? கவனிங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் நிலைவரமாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்? உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்? டைம் டேபிளா இருக்கணும். அப்படின்னா இந்த நேரத்தில் கீபோர்டில் நில்லுப்பா, இந்த நேரத்தில் சொல்லுங்க எல்லாருமே, இந்த நேரத்தில் இதைத்தான் செய்யணும் அப்படின்னு நீங்க ஒரு காலத்தை நியமிக்கிற அந்த ஒழுங்கு உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியாது? சத்தமா சொல்லுங்க. நிலைவரமா இருக்கவே முடியாது. இன்னைக்கு நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில அதான் நம்முடைய ஸ்லாங் படி சொன்னோம் அப்படின்னா வரைமுறையற்ற வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? இன்னைக்கு நிறைய பேருக்கு எந்த வாழ்க்கை தான் இருக்கு அப்படின்னா வரைமுறையற்ற வாழ்க்கை. அப்படின்னா அந்த அந்த கரெக்டா இன்ன டைமுக்கு பெட்டுக்கு போகணும், இன்ன டைமுக்கு நம்ம எந்திரிக்கணும், இன்ன டைமுக்கு நம்ம டிஃபன் சாப்பிடணும், இந்த டைமுக்கு நம்ம குளிக்கணும், இந்த டைமுக்கு நம்ம வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அதை மிஷின் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலர் காலையில எந்திரிச்சு அப்படியே மடன்னு ரெடி ஆகி வேலைக்கு போறத பார்த்த உடனே என்னடா இது மிஷின் வாழ்க்கை, என்னடா இது மிஷின் வாழ்க்கை, காலையில எந்திரிச்சு டெய்லி ஓட வேண்டியது இருக்கு. நான் சொல்றேன், அது மிஷின் வாழ்க்கை கிடையாது, அதுதான் பிளஸ்டிங்கான வாழ்க்கை. ஆமோதிக்கிறீங்களா? நம்புறீங்களா? இல்ல. ஆனா யாரு அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா காலைல எந்திரிச்சிருவாங்க, அழகா ட்ரெஸ் பண்ணிடுவாங்க, வேலைக்கு ஜாயின் பண்ணிடுவாங்க, அவங்க மாசமான சம்பாதிப்பாங்க, அவங்க பரிசுத்தமா வாழ்வாங்க, அவங்க எடுத்த தீர்மானத்தில் இருப்பாங்க, காலையில ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனா யார் தடுமாறுறது, யார் நிலைவரமா இல்லாதது அப்படின்னா இந்த டைம் டேபிள் இல்லாம வாழ்றாங்கல்ல.
இந்த மாதிரி காரியத்தை வந்து கரெக்டா வந்து அந்தந்த டைமுக்கு அதை போட்டு செய்யாம இருக்கிறாங்க பாருங்களேன், அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்கல. ஹலோ, நிறைய பேருக்கு என்ன பண்றேன்னே தெரியல, என்ன பண்றேன்னே தெரியல. நான் வந்து இந்த லாக்டவுன் வந்து ஆரம்பிச்சதுக்கு பிறகு என் பிள்ளைங்களுடைய வாயிலிருந்து ரொம்ப அதிகமா கேட்ட வார்த்தை ஒரே வார்த்தை தான், போர் அடிக்குது. என்ன அடிக்குது? ரொம்ப கேட்டதா தான். ஒரு நாள் பிடிச்சி சத்தமே போட்டு விட்டேன், இந்த மாதிரி போர் அடிக்குதுன்ற வார்த்தையை சொல்லிட்டேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. எவ்வளவு செய்ய வேண்டியது இருக்குது, என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது, போர் அடிக்குது அப்படின்னு. அப்பதான் போய் விளையாண்டுட்டு அப்பதான் வீட்டுக்குள்ள வருவான். வீட்டுக்குள்ள வந்து போர் அடிக்குது, ஏன்டா இப்பதான்டா விளையாண்டு வந்த, அதுக்குள்ள என்னடா போர் அடிக்குது. அப்பதான் ஏதாவது யூடியூப்ல ஏதாவது பார்த்துட்டு வந்துருவோம், போர் அடிக்குது போர் அடிக்குது. ஏன் அப்படின்னா இந்த வார்த்தை அவங்களுக்கு ஏன் வருதுன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா ஒரு வரைமுறையோட வாழ்ந்தாங்க. காலையில என்ன பண்ணணும், கரெக்டா 8 மணிக்கு எந்திரிக்கணும், ஸ்கூலுக்கு ஓடணும், சாப்பாடு சாப்பிடணும், அவ்வளவுதான். ஓடி போய் அங்க போய் பீரியடு முடிஞ்ச உடனே கிளாஸ் டீச்சர் பெல் அடிச்சோன்னா அடுத்த டீச்சர் அடுத்த டீச்சர் அடுத்த டீச்சர் கரெக்டா வரும்போது அந்த வார்த்தையை சொல்றதுக்கு அவனுக்கு நேரமே இல்லை. ஆனா இப்ப நிமிஷத்துக்கு நிமிஷம் போர் அடிக்குதுன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவனுடைய வாழ்க்கையில என்ன அப்படின்னா அந்த வரைமுறை. இப்போ நான் யாரையும் குற்றப்படுத்தல, காயப்படுத்தல, என்னோடு கூட சேர்ந்து தான் சொல்றேன், அட்லீஸ்ட் ஒரு ஜபமாவது பண்ணுங்க. உங்க வீட்டுல எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன வேணும் சொல்லுங்களேன். வரைமுறை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றவங்க ஜெயிக்கவே முடியாது, வெற்றி அடையவே முடியாது, அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு போகவே முடியாதுங்க. முன்னுக்கு நான் பார்த்த வரைக்கும் இந்த 2021 வருஷம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு டைம் டேபிள் கண்டிப்பா உங்களுக்கு. சத்தமா சொல்லுங்க எல்லாரும் ஆமேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. நான் இந்த நேரத்தில் இந்த இடத்துல தான் இருப்பேன். இந்த சிம்சோனை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய அபிஷேகத்தை தன்னுடைய கிருபையை இழந்ததற்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா அவனுக்குன்னு ஒரு வரைமுறை. சொல்லுங்களேன், அவன் கையில ஆண்டவர் பவர் கொடுத்திருந்தார், அவன் கையில ஆண்டவர் வெற்றியை கொடுத்திருந்தார், அவன் கையில எல்லாமே இருந்துச்சு. ஆனா அவனுக்கு என்ன இல்லை அப்படின்னா அவனுக்கு வரைமுறை, டைம் டேபிள் இல்லைங்க, வரைமுறையா இல்லைங்க. சிம்சோனை இந்த நேரத்தில் இந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இல்லை. அப்படி அது ஒருவேளை பார்க்கலான்னு சொன்னா தெளிவாள் வீட்டில் இருப்பான், இல்லைன்னா அந்த பொண்ணு வீட்டில் இருப்பான் அப்படின்னு ஆகி போயிடுச்சு. நம்ம போறதுக்கு என்ன வேலைக்கு, போற வேலையை முடிச்சுட்டு தான் வரணும். அங்க போய் ஒரு பொண்ணு வீட்டில் போய் உட்கார வேண்டிய அவசியமே இல்லையே. இந்த வரைமுறையே இல்லாம அவன் வாழ்ந்ததுனால அவனுடைய பலன் கடைசி காலத்துல உதவாமலே போயிடுச்சு. போன ஆண்ட பாருங்க, நம்ம நிறைய பேருக்கு வரைமுறை இல்லாத வாழ்க்கையா மாறிடுச்சு. 7 மாசம் லாக்டவுன் பாருங்களேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு லாக்டவுன் முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போறதுக்கு பயங்கரமான சோம்பேறித்தனம். நிறைய மேனேஜர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றது என்ன அப்படின்னா, பாஸ்டர் இந்த லாக்டவுன் முடிஞ்சதும் முடிஞ்சிருச்சு, அவன் சோம்பேறித்தனமா உட்கார்ந்து இருக்கிறான், அப்பா அவனை கூட்டு வேலை வாங்குறதுக்குள்ள நமக்கு உயிரே போயிருது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த 7 மாசம் வேலை செய்யாம இருந்து கேட்கல, நல்லா பழகிட்டான். வீட்டிலே இருந்து பழகிறதுனால இப்ப அவங்களால என்ன பண்ண முடியல, வேலை செய்ய போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதான் 7 மாதம் வரைமுறை இல்லாத வாழ்க்கை நிறைய பேர் வாழ்ந்துட்டாங்க. எத்தனை டைம் வேணாலும் எந்திரிக்கலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் செல்போன் பார்க்கலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்கலாம், எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். அது ஒரு 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 கட்டுக்கோப்பாக இல்லை. ஆனா நான் நம்புறேன் இந்த வருஷம் நான் அதை கண்டிப்பா என்ன பண்ண மாட்டேன்னா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்கப்பா, எனக்கு ஒரு கிருபை கொடுங்க, நான் ஒரு நல்ல ஒரு டைம் டேபிள் ஒன்று போடணும். ஆமே, கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய எல்லாருடைய வீட்லையும் உங்க பேர் போட்டு உங்களுக்குன்னு ஒரு டைம் டேபிள் போடுவீங்களா? போட்டுட்டு மண்டே என்ன சமைக்கணும், டியூஸ்டே என்ன சமைக்கணும். நிறைய பேருக்கு என்ன சமைக்கணும்னு தெரியல. பிறந்ததுல இருந்து கல்யாணமாகி வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரே புளிச்ச ரசம் தான். அதை விட்டா ஒரு சாம்பார், அதை விட்டா வேற என்ன இருக்கு சொல்லுங்களேன்.
என்னாவது ஒண்ணு. அப்படி மிஞ்சி போனா ஞாயிற்றுக்கிழமை ஒரு கறி குழம்பு. அதுவும் அன்னைக்கு கல்யாணம் ஆயிட்டு வந்த அன்னைக்கு எந்த டேஸ்டோ அதே டேஸ்ட், நான் மாறவே மாட்டேன்றது மாதிரி. அப்படி அன்னைக்கு எப்படிதான் இப்படி எல்லாம் மெயின்டைன் பண்றாங்களோ தெரியல. சமையல்ல கூட அன்னைக்கு எப்படி இருந்துச்சோ அப்படியே இன்னைக்கும் அவ்வளவுதான். ஐயோ, ஒரு ஒரு சின்ன மாற்றம் கூட வரல. இன்னைக்கு அதே சிக்கன் தான். ஒரே சிக்கனை வச்சு நீங்க ஹோட்டல்ல போய் மெனு கார்டை எடுத்து போத்தீங்கன்னா சிக்கன் அப்படின்னு மேல போட்டுட்டு கீழே பார்த்தா 52 62 டிஷ் கொடுத்துருப்பான். எல்லாமே என்னதான் சிக்கன். ஆனா உங்களுக்கு சிக்கன் அப்படின்னா ஒரே மெனு மட்டும் தானே தெரியும். ஹலோ, கூடி போனா 2 தெரியும் இல்ல, ஒண்ணு தண்ணியா வைக்கணுமா இல்லைன்னா கட்டியா வைக்கணுமா, அப்படிதானே? ஒண்ணு கட்டியா வைப்பீங்க இல்லைன்னா தண்ணியா வைப்பீங்க. இதை ரெண்டை விட்டா சிக்கன்ல உங்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் அதற்காக அந்த வரைமுறையான ஒரு வாழ்க்கை வாழவே இல்லையே, கொண்டு வரவே இல்லையே. அதுக்கு ஒரு டைம் டேபிள் பார்த்து, திங்கக்கிழமையான நம்ம வீட்டில் இந்த மாதிரி புட்டு இருக்குங்க, செவ்வாய்க்கிழமையான ஆப்பம் இருக்குங்க, புதன்கிழமையான தோசை இருக்குங்க அப்படின்னு சொல்லி, வியாழக்கிழமையான இப்படி ஒரு பொங்கல் இருக்குங்க, வெள்ளிக்கிழமையான ஃபாஸ்டிங்குங்க அப்படின்னு யாருடைய வீட்லயாவது இருக்கா? இருக்கிறோம், கை தூங்க பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்க சாவி இருந்துட்டாலும் யாருமே இல்லையே, யாருமே இல்லை. அப்போ நம்ம என்ன இல்லை அப்படின்னா ஒரு டைம் டேபிள் இல்லை. சரி, இப்போ ஒன்று கேட்குறேன், கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் வீட்டில் டிஃபன் ரெடி ஆகி டேபிளில் போய் இருக்கும் அப்படின்றவங்க கை தூங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட். சரி, இது கண்டிப்பாக எல்லாரும் வேலைக்கு போகிற ஹஸ்பண்ட் இருப்பீங்க, அதனால இருப்பீங்க. இன்னொன்று கேட்குறேன், சாயந்தரம் கரெக்டாக 8 மணியான டேபிளில் டிஃபன் இருக்குன்றவங்க கை தூங்க பார்க்கலாம். பாதி கை கீழே வந்துச்சு. ஏன்னா காலையில் நீங்கள் பண்ணி ஆகணும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடி விழுவும். இல்லைன்னா கணவனார் சாப்பிடாம வீட்டை விட்டு வெளியே போயிடுவாரு. அதனால நமக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் இருக்கிறதுனால இல்லை, அதனால மட்டும் இல்லை. நம்ம எல்லாருக்குமே என்ன வேணும் அப்படின்னா, நான் சொல்றேன், நம்ம அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் அப்படி ஆயிடுவாங்கன்னு நான் நம்புறேன். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே அதுல தேறினவர்கள் அல்ல, ஆனா அப்படி இருக்கிறதுக்குரிய பலனா ஆண்டவரிடத்துல கேட்போம். வாஞ்சையின் அளவு வரங்களின் அளவுன்னு சொன்ன மாதிரி ஆசையாவது படுங்களேன். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? உங்களை பார்த்தா ஆசைப்பட்டு தோசை சுடுற மாதிரியே இல்லையே, நல்லா ஆசைப்படுற மாதிரி சத்தமா எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நான் அப்படி இருக்க ஆசைப்படுறேன் பாஸ்டர். அல்லேலூயா. என்ன வாழ்க்கை வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னா ஒரு வரைமுறையான வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு டைம் டேபிள், ஒரு நல்ல A4 ஷீட் ஒன்று எடுத்து, அந்த ஷீட்டில் வந்து காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்களா? ஒரு 10 மணிக்கு எந்திரிப்பீங்களா? இல்லை 10 மணிக்கு ஃபாஸ்டிங் இருக்க வந்துட்டீங்களே. ஒரு 6 மணி இல்லை ஒரு ஆனால் வந்து பெண்களெல்லாம் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாருன்னா, அதிகாலையிலே இருட்டோடி. அப்படின்னா எல்லாரும் விழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் விழிக்கணும், அதுதான் முறைமை. ஆண்களும் அப்படிதான், ஆனால் இன்னைக்கு பெண்கள் தான் மெஜாரிட்டியாக இந்த ஜபத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன், எப்போ எழுமணும் அப்படின்னா காலையிலே எந்திரிச்சணும். எல்லாரும் படுத்ததுக்கு பிறகு நீங்கள் படுக்கணும். எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி. அப்படி எந்த வீட்டில் ஒரு பெண் இருக்கிறாங்களோ அந்த வீடு அந்த பெண்ணினாலே கட்டப்படும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் உடைத்து போடுகிறாள். நான் வந்து நம்புறேன், திரும்ப திரும்ப எச்சரிக்கிறேன், பெண்கள் எல்லாருக்கும், அம்மாமாருக்கு, சிஸ்டர்ஸுக்கு ரொம்ப தயவா ஒன்று சொல்றேன், தயவு செய்து எக்காரணம் கொண்டும் உங்களுடைய கணவனார் படுக்கிறதுக்கு முன்னாடி, தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க தூங்காதீங்க. தயவு செய்து சொல்றேன், வீட்டிலே இருக்கிற பெண்களுக்கு ஸ்பெஷலா சொல்றேன், அவருடைய கொரட்டை சத்தம் கேட்டதுக்கு பிறகுதான் நீங்க கொரட்டை விடணும். அதுக்கு முன்னாடி கொரட்டை விட்டீங்க, உங்க கணவனார நீங்களே பிடிச்சி எங்க தள்ளுறீங்க அப்படின்னா குழியில தள்ளுறீங்க. ஆண்கள் சிலர் சொன்னபடி எல்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் இருக்காது. அவங்களுக்கு அந்த வரைமுறையான வாழ்க்கையில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஓவரா பேசினா ரொம்ப கோவப்படுவாங்க, எனக்கு என்ன போய் படு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நீங்க விட்டுறவே கூடாது. அது என்ன அப்படி சொல்றது? ஏன் அப்படின்னா அவங்களுடைய உடம்பையும் அவங்களால கேர் எடுக்க தெரியாது. ஒரு காலையில நைட்டு அவ்வளோ லேட்டா படுத்துட்டு காலைல எந்திரிச்சு போடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சம்பாரிச்சு ஆகணுமே அப்படின்னு. அப்போ நீங்க தான் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா கேரா பார்க்கணும். என்ன பண்ணாலும் சரி,
நீங்க தூங்காம நான் தூங்க மாட்டேன், நீங்க இருக்கிறீங்கன்னா நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு இருங்க. இன்னைக்கு அநேகம் ஆயிரம் கணவன்மார் இரவு மனைவி தூங்கினதற்கு பிறகு அநேக மணி நேரங்கள் செல்போனில் செலவிடுறாங்க, மொபைல பார்த்துட்டே இருக்கிறாங்க. இதனால அவருடைய ஆயுசு காலம் குறையுது, இதனால அவருடைய சரீரத்தில் பலவீனம் உண்டாகிறது. இதனால நிறைய பேர் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளிலே நடக்கிறார்கள், ஆண்டவரோட அவங்க நடக்கிறது இல்லை. இடறல் எங்க உண்டாகுது அப்படின்னா இரவு நேரத்துல தான் இடறல் உண்டாகிறது. அதான் அதான் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இரவில் நடமாடும் சொல்லுங்க கொள்ளை நோய்க்கும். இரவுல இந்த மாதிரி அவங்க சரியா இது பண்ணாதனால தான் கொள்ளை நோய் அவர்களுக்கு வருது. அதனால உங்களுடைய பிள்ளைகளா இருக்கலாம், உங்களுடைய கணவனா இருக்கலாம், உங்களுடைய மனைவியா இருக்கலாம், நீங்க மிஸ்டேக்க பண்ணாதீங்க. நீங்கள் படுக்கைக்கு போகும்போது கண்டிப்பா எல்லாருமே என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க, எல்லாரும் புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தூங்கும் போது எல்லாருமே தூங்கணும். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் விழிச்சிருக்கிறாருன்னா வெரி டேஞ்சர். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலத்துல நிறைய பேருக்கு இந்த நைட் ஷிஃப்ட் இருக்குல்ல, நைட் ஷிஃப்ட்ல இந்த கம்ப்யூட்டர் வச்சு அவங்க இது பண்ண வேண்டியது இருக்குது. ஆனா என்ன பண்றது, அப்படிப்பட்டவர்களை நான் மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் நீங்க காலையில ஒர்க் பண்றதற்கு முயற்சி எடுங்க. இரவு நேரத்தில் இருக்கிற வேலையை ஒரு வழி இல்லாம செய்யலாம், கர்த்தர் கூட இருப்பாரு. ஆனா முடிஞ்ச வரைக்கும் அப்படி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸோ எல்லா சகோதரிகளும் கேட்டுக்கொண்டீர்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க? சொன்னா கேட்காது பாஸ்டர், நம்ம சொன்னா நம்மளை திட்டி கிடப்பாங்க, உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு. நான் சொல்றேன், எப்படியாவது கெஞ்சியாவது கொஞ்சியாவது இல்லை ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்தாவது ஏங்க தயவு செய்து உங்க ஹெல்த்தை தான் நான் விரும்புறேன் அப்படின்னு மெதுவான பிரதியுத்தரமா சொல்லுங்க. நீங்க கோவப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா சில ஆண் மக்கள் கேட்கறது இல்லை, என்ன பண்றது, அவங்கள ஒன்றும் அவங்கள சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீங்க தான் போட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு கத்துவீங்க, அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டும் இருக்காது. ஆனால் அதை பார்த்துட்டே அந்த பிள்ளைங்க பழக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு முயற்சி எடுங்க. ஆண்டவரே என் குடும்பமாக நான் என்ன செய்யணும் அப்படின்னா இரவு தூங்க போகும்போது என் கணவனார் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிடணும், தூங்கணும் அப்படின்னு. சகோதரிகளுக்கு என்னமோ தெரில, உங்களுக்கு எக்ஸ்போஸ் உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஸ் இருக்கிறதுனால நீங்கள் யார்கிட்டையும் கலகலன்னு பேசுறதுனால படுத்த அடுத்த நிமிஷத்தில் என்ன பண்ணிடுவீங்க, கொரட்டை விட்டு தூங்கிடுவீங்க. ஆனால் ஆண்களுக்கு எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே அடக்கியே வச்சிருக்கிறதுனால நைட்டு தான் அவங்களுக்கு கற்பனையே ஓடிட்டு கிடக்கும். அவங்க தூங்கவே மாட்டாங்க, தூங்காமல் இருப்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் கணவனார ஜெபம் பண்ணி தூங்க வைக்க வேண்டிய கடமை யாருடையது? நான் அமைதியாக இருக்கிறீங்க எல்லாருமே, உங்களுடையதான். நீங்கள் தான் எப்படியாவது ஜெபம் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பலன். ஆமேன்னு சொல்லுங்கள் எல்லாரும் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸோ நம்பர் 2, இரண்டாவது, நிலைவரமான ஆவி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு கரெக்டான வரைமுறையான வாழ்க்கை வாழ்றதற்கு முயற்சி எடுங்க. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லும். நானும் என் வீட்டாரும் ஆண்டவர் வரைமுறையான ஒரு வாழ்க்கையை வாழணும். எல்லாருமே ஒரு A4 ஷீட்டை எடுத்து வீட்டில் கொண்டு போய் அதை கரெக்டாக சார்ட் போட்டு அதில் கோடு போட்டு அதில் மண்டே டியூஸ்டே அப்படின்னு சொல்லி சண்டே வரைக்கும் கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம்ஸை, அந்த சாப்பாடை எல்லாத்தையுமே இந்த காலேஜில் எல்லாம் ஒட்டியிருப்பாங்கல்ல, ஸ்கூலில் எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வீட்லையும் கண்டிப்பாக 2021 வருஷம் என்ன வேணும், சத்தமாக சொல்லுங்க பகல், டைம் டேபிள் வேணும். அப்படி அழகாக போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு காலையில் எந்திரிச்சு இன்னைக்கு என்ன சமைக்கலான்ற கன்ஃபியூஸே உங்களுக்கு என்ன பண்ணாது. கேட்கல, நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் இருக்கும் போல தெரியுது. காலையில் எந்திரிச்ச உடனே அம்மா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறது, இன்னைக்கு என்ன செய்யறது, ஏங்க இன்னைக்கு என்னங்க செய்யலாம், வழக்கம் போல செய்யறத செய் அப்படி அவர் சொல்லுவார். இவர் அப்புறம் கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு என்னதான் வரும்னா அந்த புளிச்ச குழம்பும் அந்த சாம்பாரை தவிர வேற எதுவும் வராது. அப்படி இல்லாம கொஞ்சம் எழுதி அதற்காக முயற்சி எடுத்து அதற்காக ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. நல்லா கவனிங்க, நீங்க வெரைட்டி தான் மாறி மாறி கொடுக்குறீங்களே தவிர பணம் எப்படி தான் செலவாகும், ஒரே மாதிரி தான் செலவாகும். கண்டிப்பா காலையில டிஃபன் பண்றதுக்கு இவ்வளவு செலவாகும், மத்தியான சாப்பாட்டுக்கு இவ்வளவு செலவாகும், சாயந்தர சாப்பாட்டுக்கு இவ்வளவு செலவாகும்.
இதே பணம் தான் ஆகும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் வெரைட்டியா அப்படி மாத்தி கொடுக்கும்போது அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் போடலான்னு விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. சாலமோனுடைய ராஜ்ய பாரத்துல ஆண்டவர் அவனுக்கு நிறைய கொடுத்தார். காரணம் என்ன அப்படின்னா, சாலமோனுடைய ராஜ்ய பாரத்துல பரிசுத்தவான்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஹோட்டல்ல போனா அழகா அந்த ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டா சர்வ் பண்றாங்க பாருங்களேன். இது எல்லாமே சாலமோனுடைய நாட்களில் அவன் வச்சுதான், அவன் கொண்டு வந்த வரைமுறை எல்லாத்தையுமே ஒழுங்கா அழகா கொண்டு வந்தாராம். அந்த அட்மினிஸ்ட்ரேட் பவர் சாலமோனுக்கு நிறைய இருந்துச்சாம். என்ன ஒரே ஒரு மிஸ்டேக், இந்த கல்யாணம் பண்ணதுல தொலைஞ்சிட்டான் பாருங்க. ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தா பரவாயில்ல, 1000 கல்யாணம் பண்ண அப்புறம் எப்படி ராஜ்ய பாரத கடை? அது மட்டும்தான் அவனிடத்துல இருந்த பெரிய வீக் பாயிண்டே தவிர, அழகா அட்மினிஸ்ட்ரேட்ல அவ்வளோ அழகா அட்மினிஸ்ட்ரேட் பண்ண எல்லாத்தையும் நேர்த்தியா கொண்டு வந்தவன் அவன் தான். அதனாலதான் அவனுடைய ராஜ்ய பாரத்துல தங்கம் வெள்ளியும் குவிஞ்சிட்டே இருந்துச்சு. நீங்க உங்களுடைய குடும்பத்தை வரைமுறைக்கு கொண்டு வாங்க, ஆசீர்வாதம் உங்களுடைய வீட்டுல பெருக்கெடுத்து ஓடுகிறதே இல்லையான்னு பாருங்க. எல்லாத்துலயும் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா கரெக்டா டைம் டேபிள். இன்னைக்கு நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, வரவு செலவு கணக்கு பார்க்கறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். நல்லா கரெக்டா கை தூக்குங்க. ₹1 என் பாக்கெட்ல இருந்து போனா கூட செலவுல அப்படின்றவங்க கை தூக்குங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு 5-6 பேர் இருக்கிறீங்க. ஆனா மற்றவங்க எல்லாருக்கும் ஒரு முயற்சி எடுங்க. இந்த சத்தத்தை லைவ்ல கேட்டிருக்கவங்க கூட தயவு செய்து ஒரு முயற்சி எடுங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு வரவு செலவு கணக்கு வைக்கப்படணும். நீங்க கரெக்டா அதை ஒரு நோட்டு போட்டு எழுதணும். நான் கவனிக்க ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர் இருக்கிறார். அவருடைய திருச்சபையில் ஒரு 15 பிலீவர்ஸ் தான் வராங்க. அவருக்குன்ற பிலீவர்ஸ் ஒரு 15 பேர். ஆனா வெளி பார்வைக்கு அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனை போல தெரிவார். எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, கரெக்டா அவங்க ஒரு நோட் போட்டிருக்காங்க. அந்த நோட்ல அந்த ஜாமான் வாங்கும்போது கரண்ட் பில் பாருங்களேன். கரண்ட் பில் ஒரு யூனிட், 100 யூனிட்டுக்கு மேல போனா அதுக்கு தனி சார்ஜ். கரெக்டா ஒவ்வொரு நாளும் கரண்ட் ரீடிங் அந்த ஈபி காரங்க எடுப்பாங்களோ இல்லையோ, இவர் போய் எடுப்பாரு. இவங்க வீட்டில் உள்ளவங்க எடுப்பாங்க. இன்னைக்கு இவ்வளோ ஓடி இருக்கு, ஓகே, கரெக்டா அந்த 100 யூனிட் அந்த சம்திங் அந்த யூனிட் தாண்டறதுக்குள்ளேயே வீட்டில் எல்லாரையும் அலர்ட் பண்ணிடுவாரு. இதை பாருங்க, இனி இவ்வளோ யூனிட் தான் இருக்குது, அதனால எதெல்லாம் நம்ம ஓடாம அதை கரெக்டா பார்க்க முடியுமோ அதெல்லாம் கரெக்டா பார்த்துங்கன்னு சொல்லி அந்த பணத்துக்குள்ளேயே ஈபி பில்லை கரெக்ட் பண்ணிடுவாங்க. அதே போல மீன் கடைக்கு போய் மீன் வாங்கினா ஆளுக்கு ஒரு மீன் கரெக்டா வாங்கிடுவாங்க. அந்த மீனையே கரெக்டா டேஸ்டா சமைச்சு நேர்த்தியா சாப்பிடுவாங்க. வீடு ஒரு சின்ன குட்டி, ஒரு பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், அவ்வளோ அழகா வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய பொண்ணு ஒரு ரூமை கிளீன் பண்ணணும், மனைவி ஒரு ரூமை கிளீன் பண்ணணும், இவர் ஒரு ரூம் கிளீன் பண்ணுவார். அவ்வளோ அழகா, அவ்வளோ வரைமுறையான வாழ்க்கை. அந்த மாதம் முடியும் போது அவங்க கையில மிச்சம் காசு எடுப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அவரை ஆசீர்வதிச்சு இந்த வரைமுறையை பார்த்து என்னமோ தெரியல, கர்த்தர் அவருக்கு காரு, பைக்கு, இன்னைக்கு எல்லாத்தையுமே கர்த்தர் கொடுத்துட்டாரு. உங்களுக்கு செல்வம் உங்க வீட்டில் செழிக்கணுமா, உங்க வீட்டில் ஆசீர்வாதம் வரணுமா, தவறாம ஒண்ணு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன இருக்கணும்? வரவு செலவு கணக்கு இருக்கணுமா? சொல்லுங்க, எத்தனை பேர் செய்யலாம்னு ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. உங்க கணவனுடைய பாக்கெட்ல பணம் நீங்க எடுத்து வச்சீங்க அப்படின்னா, அந்த பணத்தை எடுத்து வச்சுட்டு சாயந்தரமானா நீங்க அடாபிடித்தனமா கணக்கு கேட்காதீங்க. என்ன பண்ணீங்க? 100 ரூபா காலில் கொடுத்தா இல்லை, என்ன பண்ணி அப்படின்னு கேட்காம, 100 ரூபா என்ன பண்ணீங்க, என்ன செஞ்சீங்க, அதனுடைய கணக்கு கொடுத்தீங்க அப்படின்னு நான் எழுதிடுவேன். அந்த மாதத்தினுடைய கடைசியில் நீங்க எடுத்து பாருங்க, நிச்சயமா சொல்றேன், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத அப்பதான் பார்த்திருப்பீங்க. ஆண்டவர் உங்களை நினைக்கிறார், எப்படி நினைக்கிறார் அப்படின்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, நான் ஒரு வரைமுறை உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். எல்லாரும் கேளுங்க, என் பிள்ளை வரைமுறை உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், என் கணவனார் வரைமுறை உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், என் மனைவி வரைமுறை உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். ஆண்டவரே ஹல்லேலூயா.
கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா, கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை சீரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். சொல்லுவ எல்லாரும், என் பலனும் வாஞ்சிக்கிறே. ஒரு விஷயம் கூட கையை மேல உயர்த்தி, கர்த்தாவே அப்பா என் காலடிகளை ஸ்திரப்படுத்து, என்னை நிலைநிறுத்துகிற தெய்வம் நீர்தானா. உங்களை தவிர எங்களுக்கு வேற யார் பார்க்கா? நிலைவரமானாவி, நிலைவரமானாவி, கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. சொல்லுவோம், என் பலனும் நீரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும், ஓ என் பலனும் நீரே. நிலைவரமான ஆவி எனது உள்ளத்துக்குள்ள தாங்க ஆண்டவரே. இந்த உபவாச ஜெபத்துல, இந்த வருஷத்தினுடைய முதல் உபவாச ஜெபத்துல நாங்க எல்லாரும் உங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தைக்காய் கெஞ்சிரோம், இயேசுவே எங்களுக்கு நிலைவரமான ஆவியை எங்களுக்கு தாரோ. எங்களுக்கு தாரோ ஆண்டவரே, எங்களுக்கு தாரோ ஆண்டவரே, எங்களுக்கு தாரோ ஆண்டவரே. கேளுங்கப்பா, எங்களுக்கு தாரோ ஆண்டவரே, எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தாரும். ஆமென். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. ஸோ நம்பர் 2, நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷன் நிலைவரமா நீங்க வாழணும் ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும்னு சொன்னேன் சொல்லுங்க. உங்களுக்கு சோம்பேறித்தனம், அதான் காலதாமதம். சோம்பேறித்தனம்ன்ற வார்த்தையை விட காலதாமதம் என்கிற ஒன்று உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களால நிலைவரமா இருக்க. நம்பர் 2, ரெண்டாவது, நீங்க நிலைவரமா வாழ விடாதபடி இன்னைக்கு என்ன தடை செய்துன்னா வரைமுறையற்ற வாழ்க்கை, டைம் டேபிள் இல்லாம வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களால நிலைவரமா இருக்க. எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு வேலை இருக்கோ இல்லையோ, இந்த உலகத்துல இருக்கிற உங்களை ஒருத்தரை கர்த்தர் படைச்சிட்டாருன்னா நமக்கு எல்லாருக்குமே என்ன இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாருடைய வீட்லையும், எல்லாருடைய ரூம்லையும், எல்லாருடைய கிச்சன்லையும் கண்டிப்பா என்ன இருக்கணும்? ஹலோ, வரைமுறை. சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறதுனால உங்களை பார்த்து கேட்குறேன். என் வீட்டில் இருக்கிற கிச்சன்ல என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லை அப்படின்னு எனக்கு தெரியுன்றவங்க கை தூங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், பிரைஸ்ல. நீங்க என்னமோ இல்லைன்னு சொல்லுவீங்களோன்னு பயந்துட்டேன் நான். இன்னைக்கு இருக்கிற கல்யாணம் பண்ணி கொடுக்குற நிறைய பேருடைய குடும்பத்துல பிள்ளைகளுக்கு அதெல்லாம் என்ன பண்றது இல்லை, தெரியறதே இல்லை. ஒரு டப்பாவை இன்னொரு டப்பாவை கடையில இருந்து வாங்கி கொண்டு போய் வீட்டுல அலமாரியில வைக்கும் போதுதான் தெரியுது, ஐயோ காயம் இன்னொன்னு இருக்கு, கடுகு இன்னும் ஒரு டப்பா இருக்குது தெரியாமலே போயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரியுது
இது என்ன எதனால வருது அப்படின்னா, வரைமுறையற்ற வாழ்க்கையினால தான் அது உங்களுக்கு தெரியுது. ஸோ பி கேர்ஃபுல். நான் சொல்றேன், எல்லாருமே அதுல எல்லாருமே நம்ம எல்லாருமே அதுல ஒழுக்கமா இருக்கிறோம் அப்படின்றதுக்காக பேசல, நம்ம அதுக்காக ஆசைப்படணுன்றதுக்காக பேசுறேன். அப்பதான் ஆண்டவர் உங்களுக்காக தருவார், நீங்க அதற்காக ஜெபிக்கவும் செய்வீங்க. ஆமென் சொல்லுங்கள். மறக்காதீங்க, நம்பர் 1 முதலாவது நீங்க நிலைவரமா இருக்கணும் அப்படின்னா நம்பர் 1 முதல்ல என்ன செய்யணும்? சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு நல்ல வேர்டு ஒன்று சொன்னேன், நோ காலதாமதம் உங்களுக்கு டேஞ்சர். எதையுமே அந்தந்த நேரத்தில் செய்யணும். நீங்க தள்ளி போடக்கூடாது, சோம்பேறித்தனமா இருந்துற. நம்பர் 2, இரண்டாவதாக நீங்க நிலைவரமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு வரைமுறை. ஆமென் சொல். உலகத்தான் இது ரொம்ப அழகா ஃபாலோ பண்றான், நம்ம தான் ஃபாலோ பண்றது இல்ல. பைபிள்ல இருக்கிற மொத்தத்தையும் உலகத்தான் எடுத்துட்டான், நம்ம தான் நிறைய பேர் எடுக்கல. பாருங்க, ஒரு மாலுக்கு போங்க, மாலுக்கு போன உடனே கேட்குறீங்க, சார் இந்த பொருள் இருக்கான்னு கேட்குறீங்க. பொருள் இருக்கான்னு கேட்டால் ஒரு இருந்தா உடனே எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சார் 1 மினிட் சார் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நேராக போய் எங்கே தட்டி பார்ப்பாங்க? சிஸ்டம்ல தட்டி பார்ப்பாங்க. சிஸ்டம்ல தட்டி பார்த்த உடனே சொல்லிடுவாங்க இருக்கா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. ஏங்க சிஸ்டமா வச்சிருக்கு உள்ளுக்குள்ள பொருள் எல்லாம்? ஆமா, சிஸ்டத்துக்குள்ள தான் வச்சிருக்காங்க. கரெக்டா சொல்லுவாங்க, சார் ஸ்டாக்கேஜ் 4 பீஸ் இருக்கும் பாருப்பா, 4 பீஸ் இருக்கும் பாருப்பா, 8 பீஸ் இருக்கும் பாருங்கப்பா, 10 பீஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா மொத்தத்தையும் என்ன பண்ணிருக்கிறான் அழகா, அந்த கடையில இருக்கிற மொத்த ஜாமானையும் கணக்கு வச்சிருக்கிறான். ஒரு பொருள் ஒருவேளை இல்ல அப்படின்னு தெரிஞ்சிருச்சா அந்த பொருள் எங்க போயிடுச்சு, அந்த பொருள் யார் எடுத்தாங்க, அந்த பொருள் யார் பில் பண்ணாங்க, அந்த பில் பண்ண பணம் எங்க போச்சு, மொத்தத்தையும் அவன் எங்கேயோ உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம நிறைய பேருக்கு அவ்வளோ இத்தினோண்டு வீட்டை வச்சுட்டு, ஒரு ரூம் ஒரு கிச்சனை வச்சுட்டு, வீட்டுக்குள்ள இருக்கிற 4 பாத்திரத்துல ஒரு பாத்திரம் காணாம போயிடுச்சு, அந்த பாத்திரம் எங்க போச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல நமக்கு. இத்தனைக்கு கொட்டையா அதனுடைய பேரை வேற அதுல எழுதி வச்சிருக்கீங்க. நீங்க எழுதி வச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம நிறைய பேருக்கு அந்த பாத்திரம் எங்க போச்சுன்னு தெரியல. நேற்றுக்கு வரைக்கும் டம்ளர் இருந்துச்சு, இன்னைக்கு காணும். உண்மைதானே? இது ஏன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க? அஜாக்கிரதா அப்படின்றத விட வரமுறை, அந்த கரெக்டா கணக்கு இல்லை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஆண்டவர் நமக்கு ரொம்ப அழகா ஹெல்ப் பண்ணட்டும். ஆண்டவரே இரக்கம் பாராட்டும். நானும் அதை ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த பிரசங்கம் உங்களுக்காக இல்லை, இந்த பிரசங்கம் எனக்காகவே. நான் ஜெபத்தோடையே கேட்கிறேன், ஆண்டவரே நான் பேசுறதெல்லாம் என் திருச்சபையில நடக்கட்டும் ஆண்டவரே, நடக்கட்டும் ஆண்டவரே, நடக்கட்டும் ஆண்டவரே. நம்பர் 3, மூணாவது, நீங்கள் நிலைவரமா வாழணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, யார் நிலைவரமா வாழ முடியும் அப்படின்னா, லக்கு இல்லாத ஒரு நபர், தரிசனம் இல்லாத ஒரு நபர் நிலைவரமா வாழ முடியாது. நீங்க ஒரு காரியத்துல நிலைவரமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு வேலையில நிலைவரமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பிசினஸ்ல நிலைவரமாகணும்னு நினைக்கிறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைவரமாகணும்னு நினைக்கிறீங்களா? ஊழியத்துல நிலைவரமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? பரிசுத்த வாழ்க்கையில நிலைவரமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நிலைவரமா இருக்கணும்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே கண்டிப்பா என்ன வேணும் அப்படின்னா, ஒரு லக்கு அப்படின்னு ஒண்ணு. ஹலோ, இப்போ இங்க இருக்கிற நிறைய பத்தியில இந்த ஆன்லைன்ல இருக்கணும் பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு ஏதாவது லக் இருக்கா? ஹலோ, உங்களுக்கு ஏதாவது லக் இருக்கா? நம்ம நிறைய பேர் வெந்ததை தின்னு, எனக்கு இதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, வயசான அம்மாங்க எல்லாம் கட்டையில போற நேரத்தில் எதுக்கு பாஸ்டர் லக்கு புக்குன்னு இருக்கீங்க? நமக்கு ஒரு லக்கம் வேணாம், இன்னும் கொஞ்சம் நாளாக வேணா ஆண்டவர் கூப்பிட்டாருன்னா கையை காமிச்சிட்டு போய் சேர வேண்டியதான், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ அப்படின்னு. அன்னைக்கு வரைக்கும் ஏதோ அப்படியே போக வேண்டியதுதான். இல்லை 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 இல்லை, சாகிற அன்னைக்கு வரைக்கும் நம்மளை பயன்படுத்த வல்லவர். சாகிற அன்னைக்கு வரைக்கும் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, லக்கு இருக்கணும். ஆமாதீங்களா? ஆமென். மோசையை குறித்து வேதம் சொல்லுது, அவனுடைய மரணம் அடைகிற காலம் வரைக்கும் அவனுடைய கண்கள் இருளடையவில்லை, அவனுடைய பலன் குறையவும். ஆமென். நான் நம்புறேன் அது வெறும் மாம்சத்துக்குரிய கண்கள் அல்ல,
ஆவிக்குரிய கண்கள். ஆண்டவர் கானான் தேசத்துக்குள்ள நீ போக முடியாதுன்னு சொன்ன உடனே அட்லீஸ்ட் பார்க்கவாவது செஞ்சுட்டா பரவாயில்ல ஆண்டவரே, உடனே ஆண்டவர் வந்து காமிச்சிடறாரு. கர்த்தர் காமிச்சு அப்போ அவனுடைய மனது முழுக்க சாகிற வரைக்கும் என்ன லக்கு இருந்துச்சுன்னா, இந்த ஜனங்களை எப்படியாவது வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருந்தாலும் இவங்களை நான் எங்க கொண்டு போய் சேர்த்துறணும். அதான் ஒரு டைம் அவங்க அவ்வளோ தப்பு பண்ணும்போது கூட ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லுவார், நான் ஆண்டவரே கிறுக்கி போறதா இருந்தா முதல்ல என் பேரை கிறுக்கி போடுங்க ஆண்டவர், என்ன செய்யுங்க ஆண்டவர், இந்த ஜனங்களை விட்டுருங்க ஆண்டவர், இந்த ஜனங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவர். அவ்வளவு தூரம் ஜெபிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய தரிசனம் இருக்குது, எப்படியாவது இந்த ஜனங்களை கொண்டு போய் சேர்த்துடணும். ஆமென் சொல்லுங்க. 2021 வருஷம் ஆரம்பிச்சு சிஸ்டர் பிரதர் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களை பார்த்து கேட்கிற, உங்களுக்கு இருக்க லக்கு என்ன? வாடகை வீட்டில் இருக்கிற நீங்க போக்கியத்துக்கு ஒரு வீட்டுக்கு போகணும்னு நினைச்சிருக்கீங்களா? போக்கியத்துக்கு வீட்டில் இருக்கிற நீங்க ஒரு சொந்த வீடு வாங்கணும்ன்ற ஒரு லக்கு உங்களுக்கு இருக்கா? தரிசனம் லக்கு அப்படின்னு சொல்றது ஒரு நாள் வந்துட்டு போறதில்லை, ஒரு நாள் வந்துட்டு போறதில்லை, ஒரு மணி நேரம் வந்துட்டு போறதில்லை. இங்க பலிபீடத்துல இருந்து யாரோ ஒருத்தர் சொல்லும் போது வந்துட்டு போறதில்லை, அது ரத்தத்தோட கலக்கணும், அது சரீரத்துக்குள்ள கலக்கணும். லக்கு தரிசனம்ன்றது வாயில இருக்கக்கூடாது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, உள்ள இருக்கணும், சரீரத்தில். அதான் பாடும்போது ரொம்ப அழகா பாடுறது, இனிலே எங்கே தேடினாலும் உம்மைத்தான் காணவே வேண்டும். நம்மள எங்க அறுத்து பார்த்தாலும் ஒண்ணு கர்த்தர், இன்னொன்னு உங்களுக்குரிய லட்சியம் இருக்கணும். ஆமே. ஆனா நம்ம நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, ஒரு 3 மாசம் வரைக்கும் தான் இருக்கும், 2 மாசம் வரைக்கும் இருக்கும். ஒரு பையனுக்காக ஒரு லட்சியத்தோட ஒரு பையனை ஆண்டவருக்குள்ள நடத்தலாம்னு நினைப்போம். அவன் குறும்புத்தனம் பண்ணும்போது நமக்கு லட்சியம் எல்லாம் என்ன செய்யணும், இந்த கழுதைக்காக ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம் அப்படின்னு நம்ம கொடுத்து விட்டுரும். இல்லை இல்லை, இன்றைக்கு அத்தனை பேரும் நீங்க ஒரு காரியத்துல நிலைவரமா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள என்ன வேணும் சொல்லுங்க? தரிசனம் வேணும். ஆமென். எனக்கு ஒண்ணு கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு லட்சியம் உள்ள ஒரு வாழ்க்கைய. எனக்கு தாவீதுனுடைய ராஜ்ய பாரத்திற்கும் சவுலுடைய ராஜ்ய பாரத்துக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசமே என்ன அப்படின்னா, தாவீது லட்சியம் உள்ளவன். ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுறது கூட அவனுக்கு ஒரு லட்சியம் இருந்துச்சு. ஆனா சவுல் ராஜாவுக்கு லட்சியமே இல்லை, லட்சியமே இல்லை. அவனுக்கு ஒரே ஒரு லட்சியம் தான் இருந்துச்சு, சங்கீதக்காரனாகிய தாவீதை கொன்றும், அவ்வளவுதான். இல்ல இல்ல, அந்த மாதிரி லட்சியங்களெல்லாம் நமக்கு வேண்டாம். எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுங்க, எனக்கு உள்ளுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே, உள்ளுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த பலிபீடத்துல இருக்கும்போது நான் அப்படிதான் கெஞ்சுறேன் ஆண்டவரே. இன்னைக்கு காலையில எந்திரிக்கும் போது கூட நினைச்சேன், 3 சர்வீஸ் இந்த கொரோனா பிரச்சனைக்காக 4 சர்வீஸை சேஞ்ச் பண்ணிட்டோம். காலையில் 2 சர்வீஸ் இருந்துச்சு, சாயந்தரம் 1 இருந்துச்சு. இப்போ வந்து காலையிலே 3 சர்வீஸ் நம்ம பண்றோம். கடந்த நாட்களில் கூட நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன், இனி வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு இல்லை, இனி இந்த 2 சர்வீஸாக சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுத்து ஆராதிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு காலையில் எந்திரிக்கும் போது கூட என் மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை வேண்டாம், 3 சர்வீஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்ல, அந்த 3 சர்வீஸை கண்டினியூ பண்ணிடுவோம். அந்த 3 சர்வீஸுக்கும் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஆண்டவர் ஆத்துமாக்களால் நிரப்பணும். சர்ச்சில் எட்டம் பத்தாத அளவுக்கு ஆண்டவர் 3 சர்வீஸும் நிரம்பி வழிகிற ஆளுக்கு ஆத்துமாலை கொடுக்கணும் அப்படின்னு என் மனசுல தோணிட்டே இருக்குது. கர்த்தருக்கு சித்தமான ஆண்டவரை நிறைவேற்றட்டும். ஆமென் சொல்லுங்க. இந்த லக்கு எனக்கு மட்டும் இல்லை, உங்க நம்ம எல்லாருக்கும் வரணும். ஆமென். இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா. முச்சடியில் பக்தன் மோசேய்க்கு தரிசனம் தரவில்லையா, பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா. முச்சடியில் பக்தன் மோசேய்க்கு தரிசனம் தரவில்லையா, பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா.
காத்திருக்கும் உம்மடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே என்ன நம்புங்கப்பா, எங்க நம்புங்கப்பா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த வருடம் தரிசனமே இல்லாம யாருமே இந்த ஜெபத்துல என்ன பண்ணிடக்கூடாதுன்னா காலடி எடுத்து வைக்கவே கூடாது. அட்லீஸ்ட் உங்க வீட்டுல யாராவது ரசிக்கப்படாம இருந்தா அவங்களை இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ரசிப்புக்குள்ள நடத்தணுன்றாது ஒரு தரிசனம், ஏதாவது ஒரு தரிசனம், ஏதாவது ஒரு தரிசனம். நான் சொல்றேன், ஆற்றலையும் விருப்பத்தையும் வைக்கிறவர் கர்த்தர் தானே, அதை நிறைவேற்றுறதுக்கு பலன் அவர் தருவார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஆசைப்படு, நீ கேளு, உனக்கு நான் அதை தருவேன். ஆமென். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி நம்ம கேட்கும் போது கூட அவருடைய சித்தத்தின்படி, அவருக்கு பிரியமானபடி நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு தருவாரா? உலகத்தானுக்கே செய்யறாரு, நமக்கு செய்ய மாட்டாரா? சொல்லுங்க, செய்வாரா செய்ய மாட்டாரு? நான் ஒரு அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், 5 மணி ஜெபத்துக்கு ஒரு ஃபேமிலி வந்தாங்க. ஒரு நாள் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், உங்களுடைய தரிசனத்தை எப்படி செய்யுங்க அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்து அதுல பிரிண்ட் அவுட்டா கொண்டு வந்து நீங்க எப்பவும் பார்க்குற மாதிரி இடத்துல ஒட்டி வச்சு டெய்லி அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணேன். ஒரு நாள் அவங்க வீட்டில் விசிட்டிங்காக போகும்போது அவங்க கதவுல வந்து ஒரு பேப்பர் ஒட்டிருச்சு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 வீலர், ரெண்டாவது ஒரு கீபோர்டு, மூணாவது ஒரு வீடு. இந்த மூணையுமே ஒரு படம் போட்டு அந்த வீட்டினுடைய வாசல்ல ஒட்டியிருந்தாங்க. நான் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் இடத்துல வந்து, பாஸ்டர் இது எல்லாம் எங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டீங்க, இனி ஒன்னே ஒன்றுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த கதவை அப்படியே திறந்து காமிச்சு அந்த ஒட்டி இருந்தாங்கல்ல அந்த A4 ஷீட்டு, இதுக்கு மேல ஒரு கையை வச்சு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க பாஸ்டர் அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்லை ஒரு நாள் நீங்க 5 மணி ஜெபத்துக்குள்ள நீங்க வந்து சொன்னீங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது தரிசனம் இருக்கும்னா நீங்க அதுல ஒரு பேப்பர்ல ஒட்டி வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் செய்வார் அப்படின்னு. அதனால நாங்க வந்து ஒட்டி வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, அவர்களுக்கு வந்து அற்புதம் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவது அற்புதம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, அவருக்கு ஒரு கீபோர்டு. இவங்களுக்கு கீபோர்டு வாங்குறதுக்கு வசதி இல்லை. இவன் இந்த பையன் நினைச்சு வச்சிருக்கிற கீபோர்டு வந்து அன்னைக்கு இருக்கிற ரேட்ல 1 லட்சம் ரூபாய். அற்புதத்தை பாருங்க, ஒரு ஃபேமிலி ஒரு 1 லட்சம் ரூபாய் கீபோர்டு வாங்குறாங்க. கீபோர்டு வாங்கின அடுத்த 1 மாசத்துல அந்த பையனுக்கு வந்து அப்ராட்ல வேலை கிடைக்குது, ஃபாரின்ல. இவங்க எல்லாரும் குடும்பமா போய் ஃபாரின்ல செட்டில் ஆகுறாங்க. செட்டில் ஆகும்போது இந்த கீபோர்டை அங்க தூக்கிட்டு போக முடியாது, இங்க யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுக்கணும். ஒரு குறைஞ்ச விலையில கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. யாரோ ஒரு மூலமா இவர்களுடைய நாலேஜுக்கு வந்து அந்த 1 லட்சம் ரூபாயினுடைய கீபோர்டை வெறும் 15,000க்கு வாங்கினாங்க. புது கீபோர்டு. பாஸ்டர் அதுல ஒட்டி ஜெபம் பண்ணல பாஸ்டர், அதுல ஃபர்ஸ்ட் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார். நம்பர் 2, ரெண்டாவது அவருடைய இளைய மகன் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. பஸ்ல போயிட்டு தான் இருக்கிறாரு. அந்த மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, எப்பா நீ வந்து இங்க ரொம்ப நல்லா ஒர்க் பண்ற, நீ பஸ்ல இருந்து வர்றதுக்கு லேட் ஆகுது, நீ ஒரு 2 வீலர் வாங்குறது நமக்கு நல்லா இருக்கும், அதனால ஒண்ணு பண்ணு, இனிஷியல் அமௌண்ட் 25,000 ரூபாய் நான் கட்டிடுறேன், நீ ஒரு 2 வீலர் வாங்கிக்கோ, உன் பேர்லயே வாங்கிக்கோ, கம்பெனி பேர்ல கூட வாங்க வேண்டாம், மாசம் மாசம் டியூ மட்டும் நீ கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு புது பைக்கு ஷோரூம்ல இருந்து வாங்கிட்டாங்க. இப்போ அவங்க ஆசைப்பட்ட 2 நடந்துச்சா? காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன்னுடைய பள்ளத்தாக்கு தண்ணீரால. இப்போ 2யுமே இண்டு பண்ணிட்டாங்க, 2மே கர்த்தர் கொடுத்துட்டார். இனி ஒன்னே ஒண்ணு, வீட்டுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் நம்புறேன் கர்த்தர் வெகு சீக்கிரத்துல அவங்க தரிசனத்தின்படி அதையும் தர வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இங்க இருக்க எத்தனை பேர்
காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் சரியில்லாம இருக்கலாம். நான் எப்படி பாஸ்டர் விசுவாசிக்கிறது, நான் எப்படி பாஸ்டர் தரிசனம் ஒண்ணுமே இல்லையே. 1000 கேள்விகள் உங்களுக்குள்ள இருந்தாலும் நான் நம்புறேன், நிறைவேற்றுகிறவர் கர்த்தர் அல்லவா. செய்ய போறது உங்க பலத்துல என் பலத்திலயா செய்ய போறோம்? அவர் பலத்துல தானே செய்ய போறோம். அதனால எல்லாருமே எனக்கு ஒரே ஒரு வாழ்க்கை மட்டும் தாங்கப்பா, தரிசனம் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம், தரிசனம் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அதை நான் அடிக்கடி யோசிக்கிறேன். நான் சாகும்போது என் கல்லறையில கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் எழுத வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இவன் சாதித்தான், இவன் தேவனுக்காக சாதித்தான். ஆமேன். எத்தனை பேர் ஆச்சரியம் ஆமேன் என்று ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. 2 கால் இல்லாம, 2 கை இல்லாம, கண் இல்லாம எத்தனையோ பேர் இந்த உலகத்துல தரிசனத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கும் போது எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து நீங்க ஏன் தரிசனத்திற்காக ஓடல? அந்த தரிசனம் உங்களை ரொம்ப நேரம் தூங்க விடாது. அந்த தரிசனம் உங்களை சோம்பேறியா உட்கார வைக்காது. அந்த தரிசனம் உங்களுடைய மனசுல அடிக்கடி வெறுமையும் அப்செட்டையும் கொடுக்கவே கொடுக்காது. தரிசனம் இருக்கிற ஒரு நபர் சோர்ந்து போகவே மாட்டான். புரியுதா? தரிசனம் இருக்கிற ஒரு நபர் தன்னை குறித்து நெகட்டிவா ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. தரிசனம் இருக்கிற நபர் இங்கு இருந்தாலும் பாபிலோனில் இருந்தாலும் ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை அவரால் செய்ய முடியும். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வார், பாபிலோனிலும் செய்வார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? கையை மேல உயர்த்தி, நான் நிலைவரமா இருக்கிறதுக்கு எனக்குள்ள ஒருவேளை 2020 வருஷத்துல உங்களுடைய எண்ணங்கள் அழிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாமல் போயிருக்கலாம், உங்களுடைய தரிசனங்கள் எல்லாம் அப்படியே தேங்கி நிற்கிற தண்ணீரை போல வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, தரிசனங்கள் எல்லாரும் வைக்கப்பட்டிருக்கிறது, குறித்த காலத்துல அது நிறைவேறும், அது பொய் சொல்லவே சொல்லாது. ஆண்டவர் சொல்றார்ல, நான் உனக்கு சொன்னதை செய்யும் மழவும் உன்னை நான் கைவிடுவதே இல்லை, கைவிடுவதே இல்லை. கைய மேல உயர்த்துங்க பார்க்கலாம். கைய மேல உயர்த்தி ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, டாடி எனக்குள்ள ஒரு தரிசனத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கேளுங்க, அப்பா சமூகத்துல எல்லாரும் முழு இருதயத்தோட கேளுங்க. ஓ, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே. நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. சேர்ந்து சொல்லுங்க, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா. சத்தத்தை உயர்த்தி, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே. சொல்லுங்க, நான் கீழ்ப்படிவே, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. சேர்ந்து, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம். 2 கரங்களை மேல உயர்த்தி, என்ன நம்புங்கப்பா, இயேசுவே. 2021 வருஷம் எங்களை நம்புங்க. ஓ, முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா,
பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா? முட்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? சொல்லுங்க, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்க. சொல்லுங்க, என்ன நம்புங்கப்பா, என்ன. திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே பா பா. சிறுமையும் எளிமையுமானவன் ஆண்டவர், பிரயோஜனமற்றவன் ஆண்டவர், நிலைவரமாய் நிற்க முடியாதவன் ஆண்டவர். போன ஆண்டு முழுக்க நிலைவரமாய் இல்லை, இந்த ஆண்டினுடைய முதன்மையில நிலைவரமாய் இல்லை. ஆனா இந்த வருஷத்தினுடைய முதல் வார வெள்ளிக்கிழமை ஆராதனை உங்க பாதத்தை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன். எனக்கு இது பிடிக்கலப்பா, எனக்கு இப்படி நிலைவரமா இல்லாத எனக்கு பிடிக்கலப்பா, நான் இப்படி மாறி மாறி செயல்படுறது எனக்கு பிடிக்கலப்பா, எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. ஆனா இன்று இன்று உங்க சமூகத்துல பாரத்தோட ஏக்கத்தோட கெஞ்சிரப்பா, எனக்கு ஒரே ஒரு இரக்கத்தை மட்டும் செய்யுங்க, ஒரு நிலைவரமான ஆவிய எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. அந்த சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபிச்சது போல இன்னைக்கு உங்க சமூகத்துல பாரத்தோட ஜெபிக்கிறேன் டாடி. அந்த நிலைவரமான ஆவி ஜெபத்துல நிலைவரம், பரிசுத்தத்துல நிலைவரம், ஊழியத்துல நிலைவரம், நிலைவரமான ஆவி, நிலைவரமான ஆவி என் வாழ்க்கையில நிலைவரம், நிலைவரமான ஆவிய எனக்கு தாங்காண்டவரே கெஞ்சி கேட்டுட்டே இருங்க. ஹalleluya, ஹalleluya. முட்செடியில் பக்தன் மோசே தரிசனம் தரவில்லையா? பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா? முட்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா? சொல்லு, காத்திருக்கும் உம்மடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? கேளுங்க, காத்திருக்கும் உங்க அடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லை. மொத்த பேர் கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்க. சொல்லிக்கொண்டே என்ன நம்புங்கப்பா. ஓ என்ன ஜபத்தோட ஜபத்தோட கெஞ்சுங்க கெஞ்சுங்க கெஞ்சுங்க, அப்பாட்ட கேட்டுட்டே இருங்க. தேவனே, நிலைவரமான ஆவி என் உள்ளத்துக்குள்ளே தாரும், நிலைவரமான ஆவி என் இருதயத்திலே புதுப்பியும் ஆண்டவரே. சொல்லிக்கொண்டே இது ஒரு ஜபமா போட்டோம். இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் என்ன நம்புங்க, இந்த வருஷம் என்ன நம்புங்க. நீங்க நம்புற அளவுக்கு நான் இல்லை, நீங்க நம்பிக்கைக்குரியவனா நான் இல்லை, நீங்க நம்புறதற்கு நான் பாத்திரவான் அல்ல. எல்லாரும் என்ன நம்பினான், நான் நம்பிக்கைக்குரியவள் அல்ல, நம்பிக்கைக்குரியவன் அல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் கூட திரும்ப உங்களிடத்துல கேட்கிறேன், என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. நான் கீழ்ப்படிவாண்டவரே, நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே, நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே, இனி வாழ்ந்து காட்டுவே. என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே, இனி கோவப்பட மாட்டேன், வாழ்ந்து காட்டு. சொல்லிக்கொண்டே இனி வாழ்ந்து காட்டுவே. உமக்கு பிரியம் இல்லாத எதையுமே செய்ய மாட்டான்ப்பா, செய்ய மாட்டாண்டூரே, செய்ய மாட்டேன். இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா,
இனி வாழ்ந்து காட்டுவே, இனி வாழ்ந்து காட்டுவே. ஓ, கன்மலையில் தீர்க்கன் ஏலியாவுக்கு வல்லமை தரவில்லையா? களஞ்சியத்தில் வந்த கீதியோனுக்கு வார்த்தைகள் தரவில்லையா? கன்மலையில் தீர்க்கன் ஏலியாவுக்கு வல்லமை தரவில்லையா? களஞ்சியத்தில் வந்த கீதியோனுக்கு வார்த்தையும் தரவில்லையா? காத்திருக்கும் கடியாருக்கு எனக்கு பிடிக்கலப்பா, இந்த வாழ்க்கை பிடிக்கல, இப்படி வாழ்றது பிடிக்கலப்பா, நிலைவரமா வாழணும் ஆண்டவரே, நிலைவரமா வாழ நான் நிற்கிறேன்னு சொல்லலப்பா. என் காலடிகள் தடுமாறிட்டே இருக்கு, என் காலடி உறுதிப்படல, என் கால்கள் தடுமாறுது ஆண்டவரே, தடுமாறுதுப்பா. ஆனா என் அடிகளை ஸ்திரப்படுத்துறதுக்கு உங்களை தவிர வேற யாரால முடியும் ஆண்டவரே? தேவனே, என் கால்கள் சறுக்குதுன்னு சொல்லும் போது உம்முடைய கரம் என்னை தாங்கட்டும் ஆண்டவரே. நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக ஜெபம் பண்ணுவேன்னு பேதுருவை பார்த்து சொன்னீங்கல்லப்பா, இன்றைக்கு என்ன பார்த்து, என் பிள்ளைகளை பார்த்து ஓஹோ சொல்றது மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. ஆண்டவரே, எங்க காலடி வச்சாலும் சறுக்குது, எங்க பார்த்தாலும் நிற்கவே முடியலையே, ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி சறுக்குறாங்களே அப்பா. இந்த வருஷத்துல ஆரம்பத்துல தானே பொறுத்து, ஆரம்பத்துல தானே எத்தனை தீர்மானம், ஆனா 10 நாள் முடிகிறதுக்குள்ள அவ்வளவு பின்மாற்றம், அவ்வளவு தடுமாற்றம், அப்படியே காலடிகள் உறுதிப்படவே இல்லை. ஆனா இப்படியே இந்த வருஷம் தொடங்கினா, இந்த வருஷம் இப்படியே போனா, இந்த வருஷம் எதையும் சாதிக்க முடியாம போயிருமோன்னு எங்க இருதயம் துடிக்கிறது நீர் அறிவி. அதனால இந்த உபவாச ஜெபத்துல எங்களுடைய கரங்கள் உண்மையே நோக்குது, எங்களுடைய இருதயம் உண்மையே நோக்குது. டாடி, எங்களுக்கு ஒரு இரக்கம் செய்ய தீவிரித்து வாரோம், இறங்கி வாரோம், இறங்கி வாரோம், இறங்கி வாரோம். கன்மலை தீர்க்கன் ஏலியாவுக்கு வல்லமை தரவில்லையா? களஞ்சியத்தில் வந்த கீதியோனுக்கு வார்த்தையும் தரவில்லையா? கன்மலையில் தீர்க்கன் ஏலியாவுக்கு வல்லமை தரவில்லையா? களஞ்சியத்தில் வந்த வார்த்தையும் தரவில்லையா? காத்திருக்கும் மடியாருக்கு பதில் ஒண்ணுமே இல்லையா? காத்திருக்கும் மடியாருக்கு, ஓ சொல்லுங்க சத்தமா, காத்திருக்கும் மடியாருக்கு பதில் ஒன்றுமே. முடிஞ்சவங்க 2 கரங்களை மேல உயர்த்தி என்ன நம்புங்கப்பா, என்ன சத்தம் போட்டு, சத்தம் போட்டு இந்த வருஷத்தினுடைய முதல் உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் இறங்கட்டும், ஆண்டவருடைய இரக்கத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தட்டும், ஆண்டவர் நம்முடைய காலடிகளை ஸ்திரப்படுத்தட்டும். உங்க கரம் தாங்கட்டும் ஆண்டவரே, உங்க கரம் தாங்கட்டும், என்னை நிலைப்படுத்தட்டும் ஆண்டவரே, என்னை நிலைப்படுத்தட்டும் ஆண்டவர். இந்த வருஷம் என் காலடிகள் உறுதிப்படுத்தப்படணும். போன வருஷம் தான் விழுந்து விழுந்து எந்திரிச்சேன், போன வருஷம் நான் சறுக்கிட்டே இருந்தேன். ஆனா இந்த வருஷம் அந்த நிலைமை எனக்கு நீடிக்க வேண்டாம், இந்த வருஷம் அந்த நிலைமை எனக்கு நீடிக்க வேண்டாம். இந்த வருஷம் நிலைவரமான ஒரு இருதயம், நிலைவரமான ஒரு ஆவி, என் காலடிகள் உறுதிப்படுத்தப்பட்டு என்னை ஸ்திரப்படுத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தராகிய நீர் உம்முடைய கரத்தை ஓ என் கரத்தினால இணைத்து என் பாதங்களை உறுதிப்படுத்த வாரோ. என் கரத்தின் நிழலினால் உன்னை மூடுவேன் என்று சொன்னீர், என்னுடைய உள்ளம் கையில உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னீர். இப்போ இந்த வருஷத்தினுடைய இந்த முதல் உபவாச ஜெபத்துல டாடி, பரலோக தெய்வமே, எங்கள் ஜனிப்பித்த தெய்வமே, உம்முடைய கிருபை
உம்முடைய கரங்களினால் என்ன வரைஞ்சிருங்க ஆண்டவரே, வரைஞ்சிருங்க, என்ன வரைஞ்சிருங்க, என்ன வரைஞ்சிருங்க, என்ன வரைஞ்சிருங்க, என்ன வரைஞ்சிருங்க. ஒரு விஷயம் கூட எல்லாரும் சொல்லுவோம். கண்மலையில் தீர்க்கன் ஏலியாவுக்கு வல்லமை தரவில்லையா? களஞ்சியத்தில் வந்த யோனுக்கு வார்த்தையும் தரவில்லையா? கண்மலையில் தீர்க்கன் ஏலியாவுக்கு வல்லமை தரவில்லையா? களஞ்சியத்தில் வந்த கீதியோனுக்கு வார்த்தையும் தரவில்லையா? காத்திருக்கும் உங்க அடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? காத்திருக்கும் உங்க பிள்ளைக்கு காத்திருக்கும். போன வருஷம் நீங்க அமைதியா இருந்துட்டீங்கப்பா, போன வருஷம் நீங்க அமைதியா இருந்துட்டீங்க. நீங்க அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் நான் கூட இருக்கலாம்ப்பா, நான் அதை ஒத்துக்கிறேன் ஆண்டவரே. நீங்க அமைதியா இருக்கிறதுக்கு நான் காரணமா கூட இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஆண்டுல ஆரம்பத்துல உங்க பாதத்தை பிடிச்சு கஞ்சுறேன், இந்த வருஷமும் நீ அமைதியா இருந்துடாதீங்கப்பா. தேவனே தீவிரித்து வாரும், தேவனே சும்மா இராதேயோ, தேவனே சும்மா இராதே, தேவனே தீவிரித்து வாரும், தீவிரித்து வாரும். இந்த ஆலயத்தில் இருக்கிற அதே பிரசன்னம் எத்தனை பேர் வீடுகளில் இருந்து ஆராதிக்கிறாங்களோ அங்கேயும் அந்த பிரசன்னம் இப்ப அவங்கள தொற்றுட்டும். நீங்க எந்த இடத்துல இருந்தால் என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே அமைதியா இருந்துராதீங்க. காத்திருக்கும் மடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? காத்திருக்கும் மடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லை. கைய மேல உயர்த்தி என்ன நம்புங்கப்பா, சத்தம் போட்டு. எஸ், உங்க சத்தம் இன்னும் கொஞ்சம் உயரட்டும். எஸ், அப்படிதான் 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 அப்படிதான். லம்தரகதல ஷௌரோதலரஹதர ஷௌகோரோதலம் தனேரகதல லித்தரலோரம் தனரகதர ஷௌரோதலரம் கலோரம் தனர. சத்தம் போட்டு அந்த வார்த்தையை நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க ஆண்டவரே. கேட்டுக்கொண்டே இருக்கும்போது, கேட்டுக்கொண்டே இருக்கும்போது இயேசுவே இயேசுவே. இப்போ இப்போ உங்க மகிமை உங்க பிள்ளைகளை தொடரட்டும். நிலைவரமான ஒரு ஆவி, நிலைவரமான ஒரு ஆவி எங்க திருச்சபையில் ஒரு நிலைவரமான ஊழியருக்குள்ள ஒரு நிலைவரமான ஆவி, உடன் ஊழியர்களுக்குள்ள ஒரு நிலைவரமான ஆவி, சபை மக்களுக்குள்ள ஒரு நிலைவரமான ஆவி, குடும்பத்தில் ஒரு நிலைவரமான ஆவி, பிள்ளைகளுக்குள்ள ஒரு நிலைவரமான ஆவி, கணவன்மாருக்குள்ள ஒரு நிலைவரமான ஆவி, மனைவிக்குள்ள ஒரு நிலைவரமான ஆவி. இப்போ இப்போ அந்த மகிமை தொடட்டும் ஆண்டவர். பலவீனப்பட்ட சரீரங்கள் பலன் அடையட்டும், பலன் அடையட்டும், பலன் அடையட்டும், பலன் அடையட்டும். ஓ பலன் அடைய நிரப்பிடுமே பல ஆவியே, பலன் அடைய நிரப்பிடுமே பலன் அடைய ஆவியே சுகமடைய ஊற்றிடுமே வல்லமை ஆவி அசைவாடும் ஆவி தூய்மையின் ஆவி இந்த இடமசை எங்கள் உள்ளம் நீரம் வாருமே. இந்த இடமசைய, இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நீரம்
இறங்கி வாரு இந்த இடமசாய உள்ளம் நீரம்ப இறங்கி வாரு. முடிஞ்சவங்க எல்லாம் அப்படி தேவ சமூகத்துல எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்துல நன்றி அப்பா, நன்றி அப்பா, எங்களை நிரப்புறதற்கு வாரும். இந்த வாரம் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தாரு, நிலைவரமான ஆவியை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். இந்த ஆண்டு முழுதும் ஒரு நிலைவரமான ஆவியை தரப்போகிறார். நிலைவரமான ஒரு சுகம், நிலைவரமான ஒரு வருமானம், நிலைவரமான ஒரு சமாதானம், நிலைவரமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, எல்லாவற்றையும் இந்த வருஷம் ஆண்டவர் நமக்காய் கட்டவிழ்த்து நமக்கு விட போறார். கர்த்தர் நமக்கு கிருபையாய் தரப்போறார். நம்புறவங்க எல்லாரும் கரங்களை தட்டி கொண்டே இந்த வரிகளை பாடி உங்களுடைய நிறைவு, உங்களுடைய நிறைவு, உங்களுடைய நிறைவு, உங்களுடைய நிறைவு இந்த இடமசாய எங்கள் உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசாய எங்கள் உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசாய கரங்களை தட்டி பாடிக்கொண்டே இறங்கி வாருமே. இந்த இடமசாய உள்ளம் நீரம்ப வாருமே. பலனடைய நீரப்பிடுமே பலத்தின் ஆவியே. பலனடைய நீரப்பிடுமே பலத்தின் ஆவி. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவி. மடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவி. கரங்களை மேல தட்டி அசைவாடும் ஆவி, அசைவாடு ஆவியே. தூய்மையே ஆவியே. இந்த இடமசாய எங்கள் உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசாய எங்கள் உள்ளம் நீரம்ப தம்தலரகதரல சௌத்தோரலரம. ஒவ்வொருவர் மேல் இன்று ஆவியானுடைய மகிமை. அப்பா பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளே வாரும், தீவிரமாய் வாரும், என்னை பலப்படுத்த வாரும், எனக்குள்ளே இறங்கி வாரும். உம்மை துக்கப்படுத்தி இருந்ததெல்லாம் மன்னி, உங்களை வருத்தப்படுத்தி இருந்ததை மன்னி. எனக்குள்ள வாரும், எனக்குள்ள வாரும், எனக்குள்ள வாரும், எனக்குள்ள வாரும். இடமசாய ரம்தலர ஹதரல ஷௌரோதரல ஹதரலம லித்தரல தரரோ ஷௌக்கரோதலம் தரேர போடரோ லித்தரல தர ஷௌரபோதர லிந்தனரகதலர ஷேக்கரோட லம்தனரோடர லித்தரோதர. வல்லம 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 வல்லம. உம்முடைய அக்கினி அபிஷேகம், உம்முடைய மகிமையின் அபிஷேகம், உம்முடைய செக்கினா மகிமை, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை. பரிசுத்த ஆவியானுடைய ஒரு மகிமை, பரிசுத்த ஆவியானுடைய நிழல் ஒவ்வொருவர் மேல், ஒவ்வொருவர் மேல் அவதவுக்கு அதிகமாய் நிரம்பி வழியத்தக்கதாய் இந்த வருடம் முழுதும் எங்களை நடத்தத்தக்கதாய் இறங்கும், 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 இறங்கும். உன்னதத்தின் ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, கனத்துக்குரிய ஆவியானவரே, நீர் வாரும், நீர் வாரும், நீர் வாரும், நீர் வாரும், நீர் வாரும். ரிம்தலரகதரல ஷேக்கதூரலரம ரவுதலரகதலர ஷேத்ரோ. உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நிலைவரமான ஆவியே எங்களுக்கு தாரும் அப்பா. புடுங்கி புடுங்கி நடுற அந்த வாழ்க்கை வேணாம் அப்பா. நான் உன்னை உறுதியான இடத்துல வைப்பேன்னு சொன்னீங்களப்பா.
அந்த இடத்திலிருந்து இனி உன்னை யாரும் புடுங்க முடியாது. உன்னை எடுக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற காலம் வரட்டும். உங்க பிள்ளைகளை உங்க சமூகத்தில் தாழ்த்துற, நீர் நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.